ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையில் செய்து கொண்டே இருப்பவர். இந்த காலை வேளையிலும் அவரை நாம் சற்று நேரம் ஆராதிக்க போகிறோம். உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை இதோ தேடாமல் இந்த நாட்களும் இல்லை என்று சொல்லி ஆண்டவரை இந்த ஆண்டில், அப்பா நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே உம்மை பாடி மகிமைப்படுத்தி உம்முடையக்கு மகிமையை செலுத்த, உமக்கு கனத்தை செலுத்த எங்களுக்கு கிருபை தாரும். உம்மை தேடாத நாட்களும் எங்கள் வாழ்க்கையில் இல்லை. கர்த்தரை தேடுகிற இருதயம் வாழும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு குறையில்லை. கர்த்தரை தேடுகிறவர்கள் அவர்கள் நன்மையை சுதந்திரிக்கிற பிள்ளைகளாக எப்பொழுதும் காணப்பட, இதோ தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் என்று சொல்லியிருக்கிறார். ஆம், என்னை தேடுகையில் கண்டுபிடிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆகையினால அவரை நாடி தேடி ஓடி வந்திருக்கிற நாம் எல்லாருடைய வாழ்க்கையில் இந்த நாளின் ஆராதனை உண்மையாகவே ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தேன். இதோ அவருடைய மகிமையை, அவருடைய சமூகத்தை இதோ என் வாழ்க்கையில் உணர்ந்து ஆராதிக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்தார் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துகிற ஒரு நேரமாக, ஒரு வேளையாக இருக்க வேண்டும். எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை அப்படியே நாம் ஆராதிக்க போகிறோம். உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத இதோ நாட்களும் இல்லையே. வெள்ளியை புடமிடுவதை போல கடந்த நாட்களில் கர்த்தரை புடமிட்டு இதோ இன்றைக்கு சுத்த பொன்னாக நீங்களும் நானும் அவருடைய சமூகத்தில் விளங்கும்படி கர்த்தர் கிருபை செய்யும்படியாக யோபை புடமிட்ட ஆண்டவர், இரட்டிப்பான நன்மைகளுக்கு நேராக அவனை நடத்தின ஆண்டவர், நான் போகும் வழியை அறிவார் என்று சொல்லி அவர் சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்த வைத்த ஆண்டவர் உங்களை என்னை அப்படியே நடத்துவார். ஹல்லேலூயா. தீயில் நடுவில் கடந்து போனாலும், பலவிதமான இழப்புகள், போராட்டங்கள், பலவிதமான நெருக்கங்கள் நம்ம வந்தாலும், இதோ நான் போகும் வழியை என் தேவன் அறிவார். இதோ அவர் என்னை சோதித்த பின் நான் சுத்த பொன்னாக விளங்குவேன் என்று சொன்ன வார்த்தையின்படி இதோ அவர் எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார். அவர் எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார். இந்த ஆண்டிலும் என் தேவன் எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றி என்னை நடத்துவார். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. ஆம், ஆண்டவர் செய்ய நினைத்திருக்கிற காரியம் ஒன்றும் தடைபடாது, அப்படியே நிறைவேறும். அதை உணர்ந்து விசுவாசத்தோடு கூட ஆண்டவரை மகிமைப்படுத்தி அப்படியே பாடுவோமா? ஹல்லேலூயா. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்கள் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காக வாழுவேன். நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. எல்லாம் சேர்ந்து சொல்லுவோம், நம்புங்கப்பா உம்முடைய பிள்ளை. ஆமென். என்ன நம்புங்க ஆண்டவரே, நம்புங்கப்பா உந்தன் பிள்ளையை. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. வெள்ளி
ஆராதித்து ஆராதித்து உம்மை உயர்த்துவே. நம்மப்பா உந்தன் பிள்ளை. இன்னொரு விசையாய் ஆராதித்து ஆராதித்து உம்மை உயர்த்துவே. முழு உள்ளத்தோடு முழு பலத்தோடு உந்தன் பிள்ளை. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத. எல்லாரும் பாடுவோம், உணர்ந்து பாடுவோம். அலைச்சல்களை அறிந்திருக்கிற ஆண்டவர் நம்முடைய எல்லா அலைச்சல்களும் கண்ணீரும் அவருடைய துருத்தியில் இருக்கிறது. அந்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஆமென். என்ன அலைச்சல்களை எண்ணீர் கண்ணீரும் துருத்தியில் வைத்து நன்மை தருபவரே. நம்புவே நான் எல்லா நாளிலும். ஆமென். வைத்து நன்மை தருபவரே. நம்புவே நான் எல்லா நாளிலும். உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. ஆண்டவரை பாடாத தேடாத நாள் ஒருபோதும் இந்த 2025 என் வாழ்க்கையில் இருக்கக்கூடாது என்று சொல்லுவோம். அல்லேலூயா. ஆண்டவரே, நான் உம்முடைய சமூகத்தில் வரும்போதெல்லாம் பொருத்தனை பண்ணி சோத்திரம் செலுத்தி ஏறெடுக்கிற காரியங்களை நாங்கள் உமக்கு மகிமையாய் செலுத்த எனக்கு உதவி செய்யும். ஒருபோதும் நாம் மறந்து போகக்கூடாது. ஏனென்றால் நீர் எங்களுடைய அலைச்சல்களையும் எங்கள் கண்ணீரையும் துருத்தியில் வைத்திருக்கிறீர். உங்களுடைய கணக்கில் இருக்கிறது. ஆகையினால நீர் எங்கள் காரியத்தில் கண்ணும் கருத்துமாக இருக்கிறீர். அதே போல நாங்களும் உமக்கு அடுத்த காரியங்களில் கண்ணும் கருத்துமாக இருக்க எங்களுக்கு உதவி செய்யும். நீர் திறந்தால் அடைப்பவன் இல்லை. ஆண்டவரே, நீர் அடைத்தால் அதை திறக்க ஒருவனும் இல்லை. ஆண்டவரே, ஆம், இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று சொல்லி வெளிப்படுத்தல எங்களோடு கூட திருவுள்ளம் பற்றுகிற ஆண்டவர். ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிற தேவன் நீர். ஆண்டவரே, உம்மை நன்றியோடு கூட நாங்கள் துதிக்கிறோம். உம்மை நன்றியோடு கூட நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த காலை வேளையில் எங்களை உம்முடைய சமூகத்தில் தாழ்த்துகிறோம். நீர் தொடர்ந்து எங்களை அப்படியே நடத்தும் என்று சொல்லி ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். அவரே நம்முடைய வாழ்க்கையில் எப்போதும் போதுமானவர். நீரே எங்கள் நம்பிக்கை, நீரே எங்கள் தஞ்சம், நீரே எங்கள் கோட்டையாய் இருக்கிறபடினால நீர் இல்லாமல் ஆண்டவரே ஒரு நாளும் நாங்கள் ஆண்டவரே வெளியே செல்லாதபடிக்கு, உம்முடைய சமூகம் இல்லாமல் ஒரு நாளும் நாங்கள் அன்றே வெளியே போகாதபடிக்கு எங்களுக்கு கிருபை செய்யும். ஏனென்றால் நீர் எங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் போதுமானவர். இந்த உலகத்தில் உள்ள ஆண்டவரே எந்த ஒரு காரியம் எங்களுக்கு போதுமானது அல்ல. நீர் ஒருவரே எங்களுக்கு போதுமானவர். அல்லேலூயா. ஆகையால் நீரே போதும், நீரே போதும், நீரே போதும். இயேசுவே, கழுகை போல உமக்கென்று நாங்கள் எழும்பும்படியாக, உயரங்களில் உடைய நாமத்துக்கு மகிமையாய் பறக்கும்படியாக எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவரை நோக்கி பார்த்து நீரே போதும், நீரே போதும் இயேசுவே என்று சொல்லி அப்படி நம்மை ஆண்டவருடைய சமூகத்தில் அர்ப்பணித்து பாடுவோம். நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே, நீரே போதும், நீரே போதும், நீரே போதும் இயேசுவே. கழுகை போல என்னை எழும்பச் செய்தீர், உயரங்களில் என்னை
கர்த்தர் நம்மை மாற்றி இருக்கிறார். சாத்தானை ஜெயிக்க அவருடைய பலனை ஒன்றுமில்லாமல் ஆக்கும்படியாக சிங்கத்தின் குட்டிகள் நாம், சிங்கத்தின் பிள்ளைகள் நாம். ஆமென். எங்களை மாற்றி இருக்கிறவரே, ஓ உம்மை துதிக்கு உம்மை ஆராதிக்கிறோம். ஓ எல்லாரும் மகிமையின் தேவன் நீரே, நீர் ஒருவரே அப்பா. இந்த கால வேளையில் நாங்கள் எல்லாரும் எங்கள் உள்ளத்தில் உம்மை பணிந்து உம்மை உயர்த்தி எங்கள் சிம்மாசனத்தில், இருதய சிம்மாசனத்தில் உட்கார வைக்கிறோம். உலகால் யாவும் உலகிடுமே, மகிழ்வுடன் துதித்திடுமே.
மனதோடு உம்மை ஆராதிக்கிறோம். எல்லாம் சேர்ந்து சொல்லும், ஆயுள் முடியும் வரை உம்மை தொழுதிடுவே. ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. ஆராதனைக்குரியவரே, ஆராதனை வசிப்பவரே, ஆராதனைக்கு பாத்திரமானவரே, உம்மையே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோம். இந்த காலவேளையில் நீரே ராஜா, நீரே தேவன், நீரே இரட்சகர், நீரே எல்லாம் என்று சொல்லி ஆண்டவரே எங்களுடைய சமூகத்திலேயே தாழ்த்துகிறோம். தொடர்ந்து நீர் எங்களோடு கூட இடைப்படும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமீன். உட்கார்வோம். அல்லேலூயா. எல்லாரும் சத்தமாக அல்லேலூயா. என் அன்பான வாழ்த்துக்களை நான் வேதாகம நண்பன் ஊழியத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன். சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கிறவங்க சரி. ஒரு கேள்வி இப்படி இருக்கிறது, மறுபடியும் மறுபடியும் சொன்னாலும் மனதுக்குள் இது வருவதில்லை. மற்ற கவலைகள் மலையாய் சூழ மறுபடியும் அது தேவைதானே, அது என்ன? வெரி குட், வெரி குட். வாங்கம்மா வாங்க, உங்களுக்கு ஒரு கிஃப்ட் கொடுத்துருவோம். சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். அதனால் உங்கள் அங்கமெல்லாம் தங்கமாக ஜொலிக்க தங்க வசன டைரி. ஓகே, காட் பிளஸ் யூ. நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் உங்களோடு நிற்பதிலும் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலும். உங்களை ஒரு காரியத்திலே, ஏதாவது ஒரு காரியத்திலே உற்சாகம் ஊட்டுவதற்கு நாம் எல்லாருமே ஓசை கொடுக்க பிறந்தவர்கள். எல்லாரும் நல்ல ரீங்காரம், நல்ல இசை மீட்ட பிறந்தவர்கள். நிஜாந்தன் ஒரு நல்ல இசை மீட்டுறாங்க, அங்கே சோது நல்ல தபேலா சூப்பராக அடித்தாங்க, நல்லா இருந்துச்சு. இந்த இசையெல்லாம் மறந்து போன காலங்களில் மீண்டும் மீண்டும் இப்போ நமக்கு அதெல்லாம் ஞாபகப்படுத்தப்படுகிறது. இப்போலாம் விதவிதமான இசைகள் வந்துடுச்சு. ஆனால் அந்த தபேலாவுக்கு ஒரு தனி சிறப்பு இருக்குது, அப்படி தானே? அது அடிக்கும்போதே அடித்து அவங்க தலையெல்லாம் ஆட்டி ஆட்டி அடிக்கும்போது அது இன்னும் கொஞ்சம் சிறப்பானது. சரி, நாம் எல்லாரும் இசை மீட்ட நல்ல ஓசை கொடுக்க பிறந்தவர்கள். அந்த நிறைய பேருடைய இசை கருவிகள் அப்படி பத்திரமா தூசு படிந்து அப்படி இருக்குது. அதை என்ன பண்ணோம், அப்பப்போ கொஞ்சம் சரி பண்ணோம், அது தட்டி விட வேண்டும். நல்ல பெல் இருக்குது, அதில் ஒரு அடி அடித்தா தான் அது என்னாகும், அது சத்தம் கொடுக்கும், இசை மீட்டும். அதே போல் நம்ம எல்லாரும் இங்கே இருக்கிற எல்லாருமே கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் எல்லாரும் எரிந்து பிரகாசிக்கவும் எழும்பி பிரகாசிக்கவும் ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். அதனால் பைபிளில் 2 காரியம் உண்டு. ஒன்று, நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள், உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். வெளிச்சம் எங்கெல்லாம் இருட்டு நைட்டு அப்படின்னு இருக்குதோ அங்கெல்லாம் நாம தான் லைட்டு. எங்கெல்லாம் நைட்டு அப்படின்னு இருக்குதோ அங்கெல்லாம் யார்? நாம தான் லைட்டு. எங்கெல்லாம் வேஸ்ட்டுன்னு இருக்குதோ அங்கெல்லாம் நாம தான் டேஸ்ட்டு. எங்கெல்லாம் வேஸ்ட்டுன்னு போட்டாங்களோ, எந்தெந்த இடங்கள் வேஸ்ட்டு அவ்வளோதான், இனி இங்கே வேலையே செய்ய முடியாது, இங்கே யாருமே ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு எந்த இடத்த வேஸ்ட்டுன்னு போட்டாங்களோ ஆண்டவர் அங்கே தான் நம்மளை கொண்டு போவார். கொண்டு போயிட்டு அங்கே எப்படி மாற்றுகிறார்? டேஸ்ட், ஏற்கனவே நம்மளை டேஸ்ட்டாக மாற்றி நாம் அநேகருக்கு டேஸ்ட் கொடுக்க நம்ம வைத்திருக்கிறார். அப்படி இந்த நாளில் உங்களை எல்லாரையும் ஆண்டவர் அப்படி ஒரு காரியம் உங்களுக்கு இன்று ஒன்று கொடுக்கப்படும். யாருடைய பிளேட்டெல்லாம் அப்படி திறந்திருக்கிறதோ, உங்களுடைய பாத்திரம் திறந்திருக்கிறதோ அங்கே ஒன்று என்ன பண்ணப்படும்? ஒன்று போடப்படும். நான் உறுதியாக நம்புகிறேன் ஆண்டவர் அந்த காரியத்தை உங்களுக்கு ஒன்று செய்வார். யாரெல்லாம் பிளேட்டை உங்களுடைய பாத்திரத்தை கவிழ்த்து வைத்திருக்கிறீர்களோ அது விழுந்து என்னவாயிரும்? கீழே விழுந்துடும். அதனால் இப்போ எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆண்டவரே என் பாத்திரம் எப்படி இருக்கணும்? நிரம்பி வழிய வேண்டும். என் பாத்திரம் நிரம்பி வழியணும். அப்படி எனக்கு இன்றைக்கி ஒரு காரியத்தை தாங்க அப்படின்னு சொல்லி கேட்போம். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு காரியத்தை, உங்களுக்கு எப்பப்போ எந்தெந்த வார்த்தை எங்கே கிடைக்குதுன்னு தெரியாது. யார் அப்படி கவனமாக
உங்களுடைய கவனங்களை சிதறவிடாமல் மனதை ஒன்றுபடுத்தி ஒருமுகப்படுத்தி இசைந்த ஆத்துமாக்களாக இருப்பீர்களோ நீங்கள் ஒன்றை கட்டுவீர்கள், நீங்கள் ஒன்றை கூட்டுவீர்கள். ஒன்றை கட்டுவீர்கள், ஒன்றை கூட்டிக் கொள்வீர்கள், ஒன்றை பெற்றுக்கொள்வீர்கள். ஒன்றை கற்றுக்கொள்வீர்கள், ஒன்றை பெற்றுக்கொள்வீர்கள். கற்றுக்கொள்வீர்கள், பெற்றுக்கொள்வீர்கள். அந்த பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் உங்களுக்கு கிருபை தருவாராக. ஆண்டவர் எங்களுக்கு ஒரு 30 வருடம் உங்களுடைய போதகரோடு எங்களுக்கு ஒரு நல்ல ஐக்கியத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஒன்றாக ஒரே வகுப்பிலே உட்கார்ந்து நாங்கள் 4 வருடங்கள் இறையியல் கல்லூரி ஈசியில் படித்தோம். அதுக்கு பிறகு நான் தனியாக பிடி பேச்சுலர் ஆஃப் டிவினிட்டி, அவங்க அரசரடி சரம்பூர், அவங்க சரம்பூர் யூனிவர்சிட்டி, சரி நான் அப்படி அரசு பிடி பேச்சுலர் ஆஃப் டிவினிட்டி படித்தேன். அதற்கு பிறகு மாஸ்டர் ஆஃப் தியாலஜி லண்டனில் ஒரு காலேஜில் படித்தேன். ஆண்டவர் எனக்கு அப்படி படிக்க வைத்து அப்படி என்னை அழைத்து வந்தால் நான் போதகராக எங்கேயும் பணி செய்யவில்லை, இந்த இலக்கிய பணிகளை செய்கிறேன். கடந்த 2000ஆவது ஆண்டு இந்த ஊழியத்தை ஆரம்பித்தேன். வேதாகம நண்பன் என்கிற ஊழியத்தை ஆரம்பித்தேன். இத்தனை ஆண்டுகள் இதனை சிறப்பாக நடத்துவதற்கு ஆண்டவர் பலன் தந்து நடத்துகிறார். சின்ன ஒரு பைபிளில் ஒரு வசனம் எனக்கு அதிகமான பிடித்த வசனங்களில், நான் படித்த வசனம் பிடித்த வசனம். நிறைய பேருக்கு படிப்போம், அதை என்ன பண்ணோம், முதல்ல பைபிளை பிடி அப்படிம்பாங்க, ஒழுங்காக பிடி, அப்புறம் அதை படி அப்படின்னா படித்ததில் பிடித்தது அப்படிங்கிறதுல நிறைய வசனம் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வாழ்வோடு ஒன்றி பிணைந்த வசனங்கள், நம்முடைய வாழ்வையும் அந்த வசனத்தையும் பிரிக்க முடியாது அப்படின்னா எந்த வசனத்தை யார் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு கேட்டால் எந்த வசனம் உங்களுக்கு? எனக்கு இந்த வசனம் என்னையும் என்னுடைய வாழ்க்கையும் பிரிக்கவே முடியாது அப்படின்னு சொன்னால் எந்த வசனம்? என்ன வசனம்? யாராவது ஒருவர் சத்தமாக ஒரு வசனத்தை சொல்லலாமா? எனக்கு இந்த வசனம் என்னையும் இந்த வசனத்தையும் என்னை பிரிக்கவே முடியாது. கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். சரி, அவருக்கு மெய்ப்பர், ஆண்டவர் அவருக்கு மெய்ப்பர். வேற யாருக்கு என்ன? உங்களுக்கு என்ன? ஐயாவும் சொல்லிட்டாங்க, கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார். ஓகே, வேற யாருக்கு ஏதாவது என்ன வசனங்கள்? இப்படி கேட்டால் தான் இப்படியா நம்மையும் வசனத்தையும் நம்மளையும் பிரிக்க முடியாதா? அது என்ன வசனம்? ஏதான் எல்லா வசனமுமே இருக்குது. பைபிளில் மொத்தம் எத்தனை வசனம் இருக்குது தெரியுமா? நான் போன சர்வீஸில் சொன்னேன். எத்தனை வசனம் இருக்குது மறந்துடுச்சா? 31,102 வசனம் இருக்குது. எத்தனை வசனம் இருக்குது? 31,102 வசனம். நிறைய பேர் டைரி கையில் இல்லை. டைரி இல்லைன்னா கீழே நான் டைரி கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்காக. எனக்கு ஒரு பைபிள் டைரி அப்படின்னு கொண்டு வந்திருக்கிறேன். நீங்கள் பைபிளுங்க சொல்ல என்ன பண்ணணும்? நோட்ஸ் எடுக்கணும். யாராவது ஏதாவது சொல்லும்போது நமக்குன்னு ஏதாவது வந்துருச்சுன்னா உடனே என்ன பண்ணிடணும்? எடுத்துக்கணும். அதை அப்படியே உடனே எழுதி கொள்ள வேண்டும். அதை பின்னால் போய் என்ன பண்ணணும்? அசை போட வேண்டும். எப்படி இந்த ஆடு மாடுகள் அசை போடுகிறதோ அப்படி தான் புல்லுள்ள மேய்ச்சல்களில் நம்ம என்ன பண்ணுகிறார்? புல்லுள்ள இடங்களில் நம்மை கொண்டு போய் நம்மளை சாப்பிட வைத்து அவர் என்ன பண்ணுகிறார்? அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நம்மை கொண்டு போய் எது குடிச்சிட்டு அப்படி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறோம். ரெஸ்ட் எடுக்கிறது சும்மா ரெஸ்ட் எடுக்கிறது இல்லை. அப்படி இருக்கும்போது திரும்ப என்ன பண்ணுறோம்? சாப்பிட்டதை எடுத்து அசை போடுகிறோம். அதுதான் ஆடு மாடுகள் அசை போட்டால் தான் அதுக்கு என்னது? அதுக்கு வாழ்வு, அதுக்கு ஜீவன், அதான் உயிர், அதான் சக்தி. அதே போல இங்கே கற்றுக்கொள்கிற தேவ சமூகத்தில் எதெல்லாம் கற்றுக்கொள்கிறோமோ, எதையெல்லாம் வாங்கி கொள்கிறோமோ அவைகளை வீடுகளில் போய் என்ன பண்ணணும்? அசை போடணும். தியானம். அதான் இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்படுவான், தன் காலத்தில் தன் கனியை தருவான். தன் காலத்தில் தன் கனியை தருவான். இப்போ நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சின்ன பிள்ளைகள், பெரியவங்க, வாலிபர்கள், பெரியவர்கள்லாம் நம்ம இருக்கிறோம். நம்முடைய காலத்தில் நம் கனிகளை கொடுக்க வேண்டும். அப்படியானால் நம்முடைய கனி என்ன? இயேசு கிறிஸ்து அதிக கனிகளை கொடுக்கும்படி நம்மை சுத்தம் பண்ணுகிறார். யோவான் 15ஆம் அதிகாரம் அதை சொல்லுகிறது. நீங்கள் அதிக கனிகளை கொடுக்கும்படி, நாம் எல்லாரும் கனி கொடுக்க பிறந்தவர்கள், இந்த பூமியில் கனி கொடுக்க பிறந்தவர்கள். நமக்கென்று தனி ஒரு கனி உண்டு. அவரவர் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மரம், ஒரு தன்மை, நமக்கென்று ஒரு தன்மை. நாம் ஒரு விதைகள். அந்த விதையிலிருந்து ஒரு விருட்சம் வெளிவருகிறது. நாம் கனி கொடுப்பதற்காக உயர்கூல நற்கூல திராட்சை செடியாக ஆண்டவர் நம்ம என்ன பண்ணியிருக்கிறார்? நாட்டியிருக்கிறார். நாம் கனி கொடுப்பதற்கு நாம் பிறந்திருக்கிறோம். அப்படியானால் நம்முடைய கனி என்ன? நான் என்ன கனி கொடுக்க பிறந்தவன்? இன்னைக்கு அநேகர் பக்கத்தில் அவரை பார்த்து இவரை பார்த்து அப்படி இருக்கலாம், அப்படி வாழலாம், அப்படி நம்ம மற்றவர்கள் கனிகளை கொடுப்பதற்கு பிரயாசப்படுகிறோம். ஆனால் வேதம், ஆண்டவருடைய வார்த்தை,
நாம் நமக்கான கனிகளை கொடுக்க வேண்டும். அவன் தன் கனிகளால் அறியப்படுவார்கள். என்ன கனி? அவரவருக்கு கொடுக்கப்பட்ட தன்மை என்ன? நாம் மாமரமா? அப்படியானால் நாம் மாங்கனி கொடுக்க வேண்டும். நாம் தென்னை மரமா? தேங்காய் காய்க்க வேண்டும். அவரவர் மற்றவர்களைப் போல நடிப்பதற்காக நாம் வரவில்லை. நமக்கு படிப்பதற்கும் நமக்கு ஆண்டவர் ஒன்றை தந்திருக்கிறார். இந்த படிப்பனையை கற்றுக்கொள்கிற நாம் ஒரு கனி கொடுக்கின்றோம். அப்படியானால் நம்முடைய கனி என்ன என்பதை நாம் கண்டுகொள்ள வேண்டும். அதற்காக தான் அசை போடுகின்ற ஒரு அனுபவம். அதை நீங்கள் எழுதுறதுக்கு உங்களுக்கு ஒரு டைரி, இந்த பைபிள் டைரி கீழே இருக்குது. போகும்போது நீங்கள் வேண்டும்போது நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு சில பிரதிகள் தான் இப்போ இருக்குது. இப்போ அந்த டைரி முடிவடைந்து விட்டது. நான் உங்களுக்காக ஒரு 10 எடுத்து வச்சுருக்கிறேன். இன்றைக்கி சர்ச்சுக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக 10 எடுத்து வச்சுருக்கிறேன். வேண்டுவோர் நீங்கள் வாங்கி கொள்ளலாம், இல்லை என்றால் இன்னொருவருக்கு பயன்படும். இப்போ நேற்று ஒருத்தர்லாம் வந்து விடாப்பிடியாக ஒரு பாஸ்டர் எனக்கு இத்தனை டைரி வேணும் அப்படின்னு கேட்டவருக்கு கொடுக்கல. அவருக்கு இத்தனை தான் தர முடியும், உங்களுக்கு தான் தர முடியும், நாளைக்கு ஒரு சபைக்கு நான் எடுத்து வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்து வச்சுருக்கிறேன். வேண்டுவோர் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதில் என்ன அப்படின்னா, இதில் ஒரு QR கோட் இருக்கும். ஒவ்வொரு பக்கத்துலேயும் ஒரு QR கோட் இருக்கும். அதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா என்னுடைய இன்னொரு புத்தகம், மனிதர்களை தேடிய மனிதர்கள் என்று ஒரு புத்தகம். இது 2007ஆம் ஆண்டு நம்முடைய தந்தை பேராயர் அவர்கள் வெளியிட்டார்கள். இந்த ஒவ்வொரு நாளும் ஒரு மிஷனரி பயோகிராஃபி. இவங்க யார், இவங்க எங்கே போனாங்க, ஆண்டவருக்குள்ளே என்ன சாதித்தார்கள், நாம் என்ன செய்யணும் என்கிற தூண்டுதலை தருகிற இந்த புத்தகம். இந்த புத்தகத்தை நீங்கள் படிப்பதினால் நீங்கள் ஒன்று மனிதர்களை தேடி போவீர்கள், இல்லை என்றால் மனிதர்கள் உங்களை தேடி வருவார்கள். நீங்கள் உற்சாகத்துடன் எரிபந்தமாக எரிவீர்கள். நீங்கள் எரிவதை கண்டிட மக்கள் பல மைல் தூரம் நடந்து வந்து கவனிப்பார்கள். நீங்கள் உற்சாகத்துடன் எரிபந்தமாய் எரிவீர்கள், ஆண்டவருக்குள் எரிந்து பிரகாசிப்பீர்கள். நீங்கள் எரிந்து பிரகாசிப்பதை மக்கள் பல மைல் தூரம் நடந்து வந்து கவனிப்பார்கள். இந்த பிரகாசம் என்ன, இவரிடத்தில் என்ன வெளிச்சம் வீசுகிறது என்பதை பார்க்க வருவார்கள். இந்த புத்தகம் அந்த QR கோடுக்குள்ளே இருக்கும். நீங்கள் தனிப்பட்ட முறையில் வேணும் அப்படின்னா இன்றைக்கு ஒரு பிரதிகள் கொண்டு வந்திருக்கிறோம். 300 ரூபாய் கொடுத்து நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளலாம். அதோடு தினம் ஒரு கதை அதுக்குள்ளே இருக்கும். டெய்லி ஒரு கனெக்ஷன்ஸ், பைபிள் கனெக்ஷன்ஸ் போட்டி இருக்கும். அப்படின்னா ஏ போட்டு வால் போட்டால் ஏவாள், பூ போட்டு வால் போட்டால் பூவாள், ஈ போட்டு சாக்கு போட்டால் ஈ சாக்கு அப்படின்னு சொல்லி இதில் ஒவ்வொன்றும் அப்படி நீங்கள் பார்க்கலாம். நிறைய இருக்குது. இதில் 300 கனெக்ஷன் இருக்குது. இதுவும் தனி புத்தகமாக இருக்குது. நீங்கள் கீழே போகும்போது 100 ரூபாய் கொடுத்து நீங்கள் அந்த புத்தகம் பெற்றுக்கொள்ளலாம். எல்லா ஆன்சரோடு இருக்கும். அது அந்த டைரிக்குள்ளே உள்ளே வந்துடும். அதே மாதிரி விடுகதை, வேதாம விடுகதை 365 விடுகதை உள்ளே வரும். நான் 1-2 விடுகதை கேட்க போகிறேன். என்ன வேகமாக கேட்க போகிறேன். நீங்கள் விடுகதைகளுக்கு என் கேள்விக்கு பதில் சொன்னால் உங்களுக்கு நான் ஒரு பரிசு தருவேன். சரியாக பதில் சொன்னால் நான் பரிசு தருவேன். தப்பாக பதில் சொன்னால் நீங்கள் பரிசு தரணும். ஓகே, பெரிய பரிசு தரணும். கேள்வி நம்பர் 1 கீழே உங்களுக்கான கேள்வி. ஆசை மேல் ஆசை வச்சு அத்தனையும் சேர்த்து வச்சு ஆத்துமாவுக்கு சொல்லி வச்சு அந்த பாவம் எல்லாம் போச்சு, அவன் யார்? யாராவது தெரிஞ்சவங்க கை ஓய்த்தி சொல்லணும். சொன்னவங்க திரும்ப சொல்லக்கூடாது. ஓகே, அவன் சொல்லியும் கொடுக்கக்கூடாது. ஓகே, நீதிமான் இல்லை. ஆசை மேல் ஆசை வச்சு அத்தனையும் சேர்த்து வச்சு ஆத்துமாவுக்கு சொல்லி வச்சு அந்த பாவம் எல்லாம் போச்சு. இல்லை லோத்தின் மனைவி இல்லை, இப்படி சொல்லியிருந்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு சப்ஜெக்ட் எடுத்துருவேன். சரி, இல்லை இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையில் இதை சொல்கிறேன். எல்லாம் சேர்த்து வைக்கிறியே வாலிபன், எந்த வாலிபன்? ஐஸ்வர்யவான், ஒரு ஐஸ்வர்யவான். சரியா? உங்கள் கேள்வி போச்சு, உங்களுக்கான பரிசு போச்சு. அங்கே மேலே இருக்க கட்ட கட்ட மட்ட மட்ட கண்டவர் வாய்பிளக்க கட்டியவர் கதிகலங்க கண்டம் தொண்டமாய் நின்றது, அது என்ன? யார் சொன்னீங்க? வாங்க வாங்க, பாபேல் கோபுரம். கட்ட கட்ட மட்ட மட கண்டவர் வாய்பிளக்க கட்டியவர் கதிகலங்க கண்டம் துண்டமாய் நின்றது, அது என்ன? பாபேல் கோபுரம் என்பது சரியான பதில். உங்கள் அங்கமெல்லாம் தங்கமாக ஜொலிக்க தங்கவசன டைரி. ஓகே, காட் பிளஸ் யூ. சரி, அப்புறம் இங்கே கீழே இருக்கிறவங்க உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு கேள்வி. உங்களுக்கு 8 கால் நடக்க 2 கால் கிடக்க தட்டோடுகள் பறக்க வீட்டுக்கு நடக்க, அவன் யார்? திமிர்வாதக்காரன். ஓகே, சரியான பதில் திமிர்வாதக்காரன். உங்களுக்கு ஒரு பரிசு கொடுத்துருமா? உங்களுக்கு வில்லியம் கேரி. ஓகே, வில்லியம் கேரி வாழ்க்கை வரலாறு. சரி, வில்லியம் கேரி என்கிற இந்த ஒரு மிஷனரி வேதாகமும் நமக்கு கைகளில் கிடைப்பதற்கு, அநேக மொழிகளில் கிடைப்பதற்கு ஒரு காரணம். அந்த வில்லியம் கேரி 20 மொழிகள் அவருக்கு பேச தெரியும்னு சொல்கிறாங்க. அவர் வரலாறு
40 மொழிகளில் வேதாகமம் வெளிவருவதற்கு அவர் காரணம். ஏன்னா நிறைய டிரான்ஸ்லேட்டர்ஸ் அவர் வச்சுருந்தார். வைத்த செரம்பூர் யூனிவர்சிட்டி செரம்பூர் ட்ரையோ அப்படிம்பாங்க. அப்போ அவங்க 3 பேர் அங்கே அந்த இடத்துல கல்கத்தாவில் ஆண்டவருக்குள்ள பெரிய காரியங்களை செய்தவங்க. அவருடைய மனைவி 12 வருடம் புத்தி சுவாதீனம் இல்லாமல் பைத்தியமாக இருந்தார்கள். மனைவியை கவனிக்கணும். புத்தி இல்லாத அல்லது புத்தி சுவாதீனம் அது இல்லாமல் பைத்தியமாக இருந்த மனைவியையும் பார்க்க வேண்டும். அதே நேரம் ஊழியத்தை பார்க்க வேண்டும், சபையை நடத்த வேண்டும், செரம்பூர் காலேஜில் டீச் பண்ண வேண்டும். அதே நேரம் மொழிபெயர்ப்பு பணியை பார்க்க வேண்டும். பன்முக தன்மை கொண்டவர். பல விதங்களில் பல காரியங்களை இந்தியாவில் நிறைய காரியங்கள் முதல்ல ஒரு பத்திரிகையை உருவாக்குனவர், தபால் துறையை புரட்சியை உண்டு பண்ணவர், பல காரியங்கள் அப்படிங்கிற ஒரு வில்லியம் கேரி என்கிற ஒரு தேவ மனிதர், ஒரு மனிதர் அப்படி வந்தார். அதே போல தான் ஒரு மனிதர் தமிழ்நாட்டுக்கு வந்தார். யார் அவரை பார்க்க, அந்த இடத்த பார்க்கறதுக்கு தான் இன்றைக்கி ஆவலாக திருச்சபை நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீங்க. நாளை மறுதினம் நீங்கள் போகிறதுக்காக ஆயத்தப்படுறீங்க. ஒரு மனிதர் தரங்கம்பாடிக்கு வந்தார். ஜெர்மன் தேசத்திலிருந்து டென்மார்க் அரசர் அனுப்பி அவர் தரங்கம்பாடிக்கு வந்தார். தமிழ் தெரியாது, தரையில் உட்கார்ந்து எழுதி பழகினார், படித்தார். தமிழ் மொழியை கற்று முதல்ல தமிழ் மொழியில் வேதாகமத்தை வெளிக்கொண்டு வந்த பெருமை அந்த யாருக்கு? சீகன் பால்கவரை சாரும். அதுதான் தரங்கம்பாடி, ஒரு புண்ணிய பூமி. பாஸ்டர் சொன்னாங்க, எங்கே நீங்கள் போன சர்வீஸில் சொன்னாங்க, நீங்கள் எருசலேமுக்கு போகிறீங்களோ இல்லையோ, முதல்ல எங்கே போனோம்? இந்த புண்ணிய பூமியை பார்க்க போகணும். எதுக்காக போனோம்? ஒரு மனிதரை பார்க்க போகவில்லை. ஒரு மனிதனை கொண்டு, ஒரு அர்ப்பணிப்புள்ள ஒரு ஆத்துமாவை கொண்டு தேவனால் என்ன செய்தார், தேவன் அங்கே அந்த மண்ணிலே என்ன செய்தார், என்னை கொண்டு என்ன செய்ய முடியும், ஒரு தரிசனம் பெறுவதற்காக போக வேண்டும். ஏதோ சுற்றி பார்ப்பதுக்கு, வெறும் காட்சி பார்ப்பதற்காக அல்ல. நாம் காட்சிகள் அல்ல, ஆண்டவருக்குள் நாம் சாட்சிகள். அப்போ சாட்சிகளாக வாழ்ந்து காட்டிய ஒரு மனிதர், தேவ மனிதர். தரங்கம்பாடியில் ஆண்டவருடைய வார்த்தை 300 வருடங்களுக்கு முன்பதாக தமிழ் வேதாகமம் நம்முடைய கரங்களில் தருவதற்கு ஒரு மனிதரை ஆண்டவர் பயன்படுத்தினார். இன்று ஆண்டவரே, என்னை எவ்விதம் பயன்படுத்த முடியும்? நான் என்ன செய்யணும்? மாய லோகம் நம்பி மாண்டிடும் மானிடரை மீட்க மாட்டீரோ. இன்னைக்கு மாய லோகம் நம்பி, பொங்கல் பண்டிகை நிறைய பேர் கொண்டாடுறாங்கல்ல, நம்மளும் பொங்கல் பண்டிகை கொண்டாடுறோம். மாய லோகம் நம்பி நம்பி மாள்றாங்க. மாய லோகத்தை நம்பி மாளுகிறார்கள். அதை பார்த்து இதை பார்த்து கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க. உண்மையான ஆண்டவரை இன்னும் கண்டிடாமல் மாய லோகத்தை நம்பி மாண்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்களை மீட்க மாட்டீரோ அப்படிங்கிற கேள்வியில், ஆண்டவரே அவர்களை மீட்பதற்கு என்னை பயன்படுத்த மாட்டீரோ, அதில் அந்த கேள்வியில் நம்மை சேர்த்து கொள்கிறோம். ஏனென்றால் ஒவ்வொன்றிலும் கிறிஸ்து நம்மோடு இருக்கிறார், நாம் அவருக்குள் இருக்கிறோம். அதனால ஒவ்வொரு கேள்விக்கும் அவருக்கும் நமக்கு ஒரு ஐக்கியம் உண்டு, ஒரு தொடர்பு உண்டு. அந்த கேள்வியில், ஆண்டவரே இந்த மக்களை மீட்டுக்கொள்ள நீர் என்னை பயன்படுத்த மாட்டீரோ அப்படின்னா ஒரு மனிதரை ஆண்டவர் பயன்படுத்தினார். நம்ம தரிசனம் பெறுறதுக்கு அநேக திருஷ்டாந்தங்களை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார், அநேக உபகரணங்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதை பார்க்க போகிறோம். அந்த பார்க்குறதுக்கு ஒருவேளை நம்ம இன்னமும் சில காரியங்களை வேற வேடிக்கை பார்க்குறோம். இந்த வேடிக்கை அல்ல, நிறைய பேர் வேடிக்கை பார்க்குறதுக்கு போகிறாங்க. நாம் பார்வையாளர்கள் அல்ல, நாம் கிறிஸ்துவுக்குள் பங்காளர்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பங்கு உண்டு. ஏனென்றால் நாம் அவரிடத்தில் அங்கம் வைத்திருக்கிறோம், ஆண்டவரிடத்தில் அங்கமாக இருக்கிறோம். அதனால நமக்கு ஒரு பங்கு உண்டு. அதனால தான் தரங்கம்பாடிக்கு வாங்க, வந்து பாருங்க, எப்படியாவது நீங்கள் ஒரு தரிசனத்தை, ஒரு ஆண்டவர் நமக்கான வைத்த ஒரு தெய்வீக திட்டத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி திருச்சபை நமக்கு பல்வேறு காரியங்களை கொடுக்குது. அந்த வாய்ப்பை நம்ம என்ன பண்ணிடணும்? பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதான் வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். வாய்ப்பு போயிடுச்சுன்னா அதுக்கு பிறகு திரும்ப திரும்ப கதவு தட்டி கொண்டே இருக்க. சில நேரங்களில், சில இடங்களில் சில வாய்ப்புகள் நமக்கு தரப்படுகிறது. ஏனென்றால் ஆண்டவர் சிலரை முன்குறிக்கிறார், சிலரை தெரிந்து கொள்கிறார், சிலரை பக்குவப்படுத்தி பயன்படுத்த விரும்புகிறார். அதற்கு நாம் பாத்திரவான்களா? அப்படியானால் ஆண்டவரே என்னை பயன்படுத்தும். ஒரு மனிதனை பயன்படுத்தினரே, என்னை பயன்படுத்த, நானும் வர்றேன், எனக்கு ஒரு காரியத்தை தாங்க. அந்த தரங்கம்பாடி அந்த புண்ணிய பூமியில் கால் வச்சுட்டு தரிசனம் இல்லாமல் யாரும் வெளியே வர முடியாது, வரக்கூடாது. அந்த உண்மை உள்ள யார், அந்த உண்மை தவனமுள்ள ஒரு தாகமுள்ள ஆத்மாவோ அங்கே ஒன்றை பற்றி கொள்ளும், ஒன்றை எடுத்துக்கொள்ளும். அதனால் அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்? வரணும், எல்லாரும் வரணும். சர்ச்சா வரணும்னா உங்களுக்கு இன்னும் 4-5 பஸ்ஸு பிடிக்கணும். இன்னும் பஸ்ஸு கொஞ்சம் காலியாக இருக்குது, இடம் எல்லாம் இருக்குது, உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாய்ப்பு போயிடுச்சுன்னா ஐயோ இன்னும் எனக்கு கிடைக்கல அப்படின்னு நீங்கள் ஏமாந்து விட. இது காரியங்களை நீங்கள் பயன்படுத்துங்கள். அங்கே வந்தால் நிச்சயம் ஒரு காரியம் நடக்கும். ஒரு மனிதரை கொண்டு ஆண்டவர் காரியங்களை செய்வார். உங்களுக்கு ஆண்களுக்கு அங்கே உங்களுக்கான ஒரு கேள்வி, உங்களுக்கு
லகுவான். மீன் பிடிச்ச மச்சான் மனுஷனை பிடிச்சான், வேலைக்காரனின் காதையும் பிச்சான், இயேசுவை பார்த்து சபிக்கவும் செய்தான். அவன் யார்? ஆண்கள். ஆண்கள் பக்கம்னா உடனே பெண்கள் பக்கமாக நீங்கள் சத்தம் போடுறீங்க, கூப்பிடுறீங்க. ஆண்கள். பேதுரு. யாரோ ஐயா யாரோ சத்தமாக சொன்னாங்க, ஐயா வாங்க 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 முன்னாடி வாங்க. அத்தனை பேரும் கேட்டேன். யாரோ ஒருத்தர் அப்படி எழும்புறார். இப்படி தான் பேதுரு, இதே மாதிரி ஒரு பேதுரு ஒருத்தர் ஒரு முறை எழும்பினார். எழும்பி அவர் சொன்னார், இயேசு கிறிஸ்து கேட்டார், எல்லாம் நீங்கள்லாம் போய்விட மனதாக இருக்கிறீர்களோ அப்படின்னு கேட்கும்போது ஒரு மனிதர் எழுந்தார். அவங்களுக்கு அந்த கிஃப்ட், ஐயாவுக்கு ஒரு கிஃப்ட் கொடுப்போம். அவங்களுக்கு வாங்க, உங்களுக்கு மிஷனரி பொன்மொழிகள், நிறைய பொன்மொழிகள் இருக்குது. ஓகே, தேங்க்யூ. ஒரு பேதுரு எழும்புகிறார், சொல்றார், ஆண்டவரே யாரிடத்தில் போவோம்? நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு, உம்மிடத்தில் உண்டு. ஆண்டவரே யாரிடத்தில் போவோம்? வாழ்வு தரும் வசனங்கள், எங்களுடைய வாழ்வை மறுரூபமாக்குகின்ற, எங்களுடைய வாழ்வை செழிப்பாக்குகின்ற, எங்களுடைய வாழ்வை சரிப்படுத்துகின்ற, சீர்படுத்துகின்ற, எங்களுடைய வாழ்வை சிங்காரப்படுத்துகின்ற. இந்த வசனம் பாருங்க, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரப்படுத்துகின்ற வசனம் யாரிடத்தில் உண்டு? ஆண்டவரிடத்தில் உண்டு. அதனால் இன்னைக்கு யாரெல்லாம் இங்கே நம்பி வந்திருக்கிறீங்களோ, யாரெல்லாமோ எதையோ நம்பி போகிறாங்க, மாய லோகத்தை நம்பி போகிறார்கள். நீங்கள் ஆண்டவரை, ஜீவனுள்ள தேவனை நம்பி இந்த இடத்துக்குள்ளே வந்திருக்கீங்க, சர்ச்சுக்குள்ளே வந்திருக்கீங்க. அவர் யாரையும் வெறுமனே அனுப்ப மாட்டார், யாரையும் வெறுமனே அனுப்ப மாட்டார். எனவே இந்த காரியங்கள் என்னுடைய மற்ற புத்தகங்கள், மனிதர்களை தேடி அந்த எல்லாம் புக்கு சொன்னேன். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் தனித்தனி புத்தகமாக இருக்குது. ஆதியாகமம் 1000 கேள்விகள், யாத்ராகமம் 1000 கேள்விகள், லேவியராகமம் 1000 கேள்விகள், எண்ணாகமம், உபாகமம் என்று சொல்லி ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் புத்தகம் இருக்கிறது. அதோடு இதெல்லாம் சேர்ந்து ஒரே புத்தகம் பைபிளில் 50,000 கேள்வி பதில்கள் எல்லாம் சேர்ந்து அப்படி இருக்குது. நீங்கள் இந்த புத்தகத்தை வாங்கினா எல்லாம் சேர்ந்து அந்த 50 புத்தகங்களும் இந்த ஒரே புக்கு வந்துடும். அதே மாதிரி நான் கேட்ட விடுகதைகள், கொஞ்சம் விடுகதைகள் எல்லாம் பின்னாடி இருக்கிறது. இதை நீங்கள் வாங்கி கொள்ளலாம். இது 1200 ரூபாய். நீங்கள் போன சர்வீஸில் ஐயா ஜம்முன்னு இருக்கிறாங்களே, நல்லா அழகாக துண்டு போட்டு அப்படி நல்லா இருக்கிறாங்க. அவங்க 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 பிலிப்பு ஐயா தான். அவங்க எதுக்காக அவங்கள பேச சொன்னேன்னா, அவங்க அதையும் வாங்கினாங்க. பைபிளை எழுதணும், அந்த நோட்டை எனக்கு வேணும், அதை எனக்கு இல்லை, என் சந்ததிகளுக்கு, என் பிள்ளைகளுக்காவது வேணும், அவங்க எழுதணும், இந்த புக்கை அங்கே பிள்ளைகள் படிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டு வாங்கினாங்க. அவங்களுக்கு ஒன்றே ஒன்று கொண்டு வந்திருக்கிறோம். அது இன்று அவங்களுக்கு அது கொடுக்கப்படும். சரி, இது வாங்கி கொள்ளுங்கள். பைபிளை எல்லாருமே கையினால் எழுதணும் அப்படின்னு ஒரு திட்டத்தை ஆண்டவர் தந்தார். நம்ம கையில், எல்லார் கையிலையும் பைபிள் இருக்குது. எத்தனை பேர் பைபிள் கொண்டு வந்திருக்கீங்க? இல்லை, பைபிள் கொண்டு வந்திருக்கீங்க. கொஞ்சம் தயவுசெய்து இந்த பைபிளை மட்டும் உயர்த்தி காட்டுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பைபிளை தூக்கியவர்கள் கேளப்படுங்க. இந்த பைபிளை தூக்கியவர்களை ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? தூக்குவார். அது சொல்றார், நீங்கள் வேதத்தை சுமந்தால் வேதம் உன்னை சுமக்கும். இது உண்மை. நீ வேதத்தை சுமந்தால் வேதம் உன்னை சுமக்கும். இந்த பைபிளை தூக்கி காட்டுறதுக்கு என்ன பண்ணக்கூடாது? வெட்கப்படக்கூடாது. ஏன்னா அவர் நம்முடைய வெட்கத்தையும் நிந்தையும் அவமானத்தையும் எல்லாம் அவர் சுமந்து, இயேசு சுமந்து நம்முடைய வெட்கத்தை நம்மளை விட்டு என்ன பண்ணிடுறார்? எடுத்து போடுறார். அதனால் எந்த காலத்திலும் இதை என்ன பண்ணோம்? இதுக்கு நீ இதை மேன்மைப்படுத்தினால் இது உன்னை மேன்மைப்படுத்தும், இது உன்னை கனப்படுத்தும். அதனால தான் எல்லாவற்றுக்கும் மேலான வேத சத்தியத்தை அறிகிற அறிவு, சத்தியத்தை அறிகிற அறிவு. இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் பிள்ளைகளை எதெல்லாமோ படிக்க வைக்கிறோம், நிறைய படிக்க வைக்கிறோம். அதை படி இதை படி என்று சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறோம். நாமளும் வீட்டில் இருக்கிறதில்ல, படித்த பிறகு பிள்ளைகளும் வீட்டில் இருக்கிறதில்ல. 2 காரியம் நடக்குது. ஒன்று, பிள்ளைகளை படிக்க வைப்பதற்காக நாம் வீட்டில் தங்குவதில்லை. 2வது, பிள்ளைகள் படித்த பிறகு பிள்ளைகள் வீட்டில் தங்குவதில்லை. அப்படியானால் என்ன அறிவு கொடுக்கப்படுகிறது? குடும்பத்தை குலைப்பதற்கு நிறைய உபாய தந்திரங்கள் உண்டு. என்ன படிக்க வேண்டுமோ அதை முதலில் படிக்கணும். இது தெரிஞ்சிச்சுன்னா இது சத்தியத்தை அறிகிற அறிவு. இந்த அறிவு ஒருத்தருக்கு இல்லை அப்படின்னா மீதியெல்லாம் குப்பை, மீதியெல்லாம் மற்றவை குப்பை. மற்ற கல்விகள் பணம் கொடுக்கும், பதவி கொடுக்கும், பகட்டு கொடுக்கும், பட்டம் கொடுக்கும், நித்திய ஜீவன் கொடுக்காது. அது சத்தியத்தை கொடுக்காது, நித்திய வாழ்வை தராது, ரட்சிப்பை தராது. ஆனால் நீங்கள் இந்த வேதாகமத்தை பற்றி கொண்டால் இது உங்கள் வாழ்வின் அத்தனை தேவையும் கொடுக்கும். இது நித்திய வாழ்வை தரும். எனவே உங்கள் பிள்ளைகளுக்கு முதல்ல இதை படிக்க வைக்கணும். நான் ஒரு ஹாஸ்டலில் படித்த அந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அங்கே ஒரு வாத்தியார் என்னை அடித்து வளர்த்தார்.
2 ஹாஸ்டலில் படித்தேன். முதல் ஹாஸ்டல் போன தடவை முதல் ஹாஸ்டலில் தான் சொல்லி முடிச்சிட்டேன், 2வது ஹாஸ்டல் சொல்லலை. அதனால் அடுத்த காரியத்தை நான் சொல்வேன். ஸோ அதனால் ஆண்டவருடைய வார்த்தை இன்று அதுக்காக தான், இந்த காரியத்துக்காக தான் அழைப்பு பெற்றிருக்கிறேன். இதை தான் பைபிள் எழுதுறதுக்கு தான் இன்றைக்கி உலகம் எங்கும் பலருக்கு கிட்டத்தட்ட 8500க்கும் அதிகமான மக்கள் இப்போ கையினால் பைபிள் எழுதிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு ஒரு பெரிய நோட்டு புத்தகம் தருவோம், கீழே இருக்குது 9 கிலோ எடையுள்ள, அதுதான் அந்த ஐயா வாங்கியிருக்கிறாங்க. அந்த நோட்டு புத்தகத்தை வாங்கி பைபிளை உள்ளது உள்ளபடி அப்படியே பிரதி எடுக்க வேண்டும். வரிகள் மாறாமல், பக்கங்கள் மாறாமல் உள்ளது உள்ளபடியே எழுத வேண்டும். இது உங்களுக்கு தரப்படுகிறது புதிய ஏற்பாடு. இந்த புதிய ஏற்பாடு 6 மாதத்தில் இந்த நோட்டு புத்தகத்தை வாங்கி நீங்கள் எழுதினீர்கள் என்றால் உங்களுக்கு சீகன் பால்க் அவார்டு உங்களுக்கு வழங்கப்படும். இதை வாங்கி எழுதி நீங்களே வைத்துக் கொள்ளலாம். இது உங்களுக்கானது. இந்த புதிய ஏற்பாடு தமிழிலும் இருக்கிறது, ஆங்கிலத்திலும் இருக்கிறது. நீங்கள் வேண்டுவோர் உங்களுடைய பெயரை நீங்கள் பதிவு செய்யுங்கள். சகோதரர் நிஜாந்தன் அவங்க பொறுப்படுத்திருக்கிறாங்க. நீங்கள் பெயர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆஃபீஸில் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க வாங்கி தருவாங்க, கொண்டு வந்து வாங்கி தருவாங்க. அவங்க பொறுப்படுத்திருக்கிறாங்க. அதனால் எது வேண்டுமோ தயவு செய்து நீங்கள் கேளுங்க, கொடுங்க. அவர் உடனே வந்து வாங்குவார். ஆனால் அவரை விரட்டிகிட்டே இருக்கணும், போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லி என்ன பண்ணோம், உடனே விரட்டி நீங்கள் வாங்கிடுங்க, அவர் உங்களுக்கு வாங்கி தருவார். சரியா? பெரிய நோட்டு புத்தகம் இருக்கிறது. இது ஆண்டவருடைய வார்த்தை. நீங்கள் எழுதி வைத்தீர்கள் என்றால் இந்த பெரிய பைபிளை, பெரிய நோட்டு புத்தகத்தை 2 வருடத்தில் எழுதி முடிக்கணும். எழுதி முடிப்பவர்களுக்கு வேதாகம சாதனை வீரர் என்கிற பட்டம் உங்களுக்கு வழங்கப்படும். சர்ச்சில் நீங்கள் ஒரு 20 பேர் 30 பேர் நீங்கள் எழுதி முடிச்சிங்கன்னா ஒரு நாள் பட்டமளிப்பு விழா அதுக்காகவே கொடுக்கப்படும். நீங்கள் எல்லாம் உங்கள் பைபிளை நீங்கள் எடுத்துகிட்டு வருவீங்க. அது எழுதி முடிக்கப்பட்ட வேதாகமம் உங்களுக்கானது, உங்களுடைய வாழ்க்கைக்கான சொத்து, உங்கள் தலைமுறைகளுக்கான சொத்து. பிள்ளைகள் எழுப்பி சொல்லுவாங்க, எங்கள் தாத்தா எழுதின பைபிள், எங்கள் பாட்டி எழுதின பைபிள் எங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி. உங்கள் கைவிரலால் எழுதினது. ஏனென்றால் இது யார் எழுதினது? ஆரம்பத்தில் யார் எழுதினது? இது ஆண்டவர் தாமே சீனாய் மலையில் ஆரம்பித்த பணி. அதுக்கு பிறகு தேவ மனிதர்கள் தேவ ஆவியினால் ஏவப்பட்டு பேசியதை எழுதினாங்க. அந்த பரிசுத்தவான்கள் பட்டியலில் நமக்கும் ஒரு சின்ன இடம். ஆண்டவருடைய வார்த்தை இதை எழுதினவங்க யாரும் கெட்டு போகிறதில்லை. ஏன்னா இந்த வசனம் உயிருள்ள வசனங்கள், நித்திய ஜீவ வசனங்கள். இந்த வசனம் தான். அதனால தான் பைபிளில் ஏராளமான ஆதாரங்கள் இருக்கிறது. அநேகமாயிரம் பொன் வெள்ளிகளை பார்க்கிறோம், நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம், உடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம். சங்கீதக்காரன் இப்படி சொல்றார், உடைய வசனம் மட்டும் எனக்கு இல்லாதிருந்தால் எப்பொழுது என்னுடைய துக்கத்திலே நான் அமிழ்ந்து போயிருப்பேன். ஆனால் நாம் அமிழாதபடி நம்மை காக்கிற ஜீவனுள்ள தேவனுடைய வசனம். அப்படியே கண்களை மூடுவோமா? ஒரு காரியத்துக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் கேட்போம். ஆண்டவரே, இந்த ஜீவனுள்ள தேவனுடைய வசனம், ஆண்டவரே உங்களுடைய வசனத்தை தியானிக்க போகிறோம். எங்களோடு பேசுங்க. எங்களுக்கு ஒவ்வொரு காரியத்தை தந்தீங்க. ஆண்டவரே இன்னும் தாங்க, எனக்கு வேணும். நீங்கள் தேடுதலோடு இருக்கிறீங்களா? இன்னும் விடை தெரியவில்லையா? ஆங்காங்கே போனீங்க, இது கிடைக்கும், இது நடந்துவிடும், ஆனால் ஒன்றும் வாய்க்கவில்லையா? இன்னைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். ஒன்றை நான் கேட்டேன், நான் அதையே நாடுவேன். ஆண்டவர்கிட்ட ஒன்று கேட்குறீங்களா? ஆண்டவர் உங்களுக்கு தருவார். அவர் பொய் உரையாத தேவன், வாக்குத்தத்தம் தருகிற ஆண்டவர், சொன்னதை செய்கிற ஆண்டவர், நம்மை நினைவாயிருக்கிற ஆண்டவர், நம்மை அன்பு செய்கிற ஆண்டவர். அவர் உங்களை நேசிக்கிறார். அவர் நேசிப்பதற்கு அடையாளம், அவர் உங்களுக்கு ஒன்றை தர விரும்புகிறார். தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல ஆண்டவர் இரக்கம் பாராட்டுகிறார். ஆண்டவரே தாங்க, கேட்குறீங்களா? அவருடைய சமூகத்தில் வந்தவர்கள் யாரையும் அவர் வெறுமே அனுப்புகிறதில்லை. சமாதானத்தோட போ, உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் நம்பிக்கை வீண் போகாது. நம்பிக்கையை தருகிற ஆண்டவர், நம்பிக்கையை கனப்படுத்துகிற ஆண்டவர். அப்படியே கேட்போமா? நீண்ட காலம் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். நீண்ட காலம் காத்திருக்குதல் இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பியது வரும்போது ஜீவ விருட்சம். நீண்ட காலம் காத்து கொண்டிருக்கிற அனுபவத்தோடு இருக்கிறீர்களா? இன்று ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு இதை தாங்க, என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற ஆண்டவர். இன்னைக்கு அவர்கிட்ட கேட்குறீங்களா? உங்கள் புத்திக்கு அது தெரியாது, உங்கள் கண் காண முடியாது. அவர் செய்ய போகிறத காது கேட்காத அளவுக்கு, உங்களுக்கு கண்கள் பிரமித்து போகிற அளவுக்கு
அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிற ஆண்டவர். கண்களை திறக்கிற அனுபவம் வேண்டும், அதிசயங்களை காணும் அனுபவம் வேண்டும். ஆண்டவரே, கண்களை திறங்க. பரிசுத்த பிதாவே, உடைய வேதத்தின் ரகசியங்களை எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் கற்று தெளிவடைய எங்களுக்கு கிருபை தாங்க. இன்று ஒரு காரியத்தை எங்களுக்கு தர நாங்கள் வேண்டுகிறோம். எங்களோடு பேசும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். அப்படியே யோவான் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். யோவான் 15:7. யாராவது சத்தமா? நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும், நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ, கேட்டுக்கொள்வது எதுவோ, அவருடைய பிள்ளைகள் அவருடைய சித்தத்தின்படி தான் கேட்பாங்க. அதுக்கு இன்னொரு வசன ஆதாரம் இருக்கிறது. அவருடைய சித்தத்தின்படி கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும், தரப்படும். நீங்கள் என்னிலும். இன்னைக்கு சர்ச்சுக்கு வந்தோம். 9 மணி ஆராதனை வந்தீங்க. 9 மணிக்கு வந்தவங்க, 9:15 வந்தவங்க, 9:30 வந்தவங்க, 9:45 வந்தவங்க. நீங்கள் உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளலாம். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறீர்களா, கிறிஸ்துவுக்கு வெளியே இருக்கிறீர்களா? கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறாரா? நீங்களே நாம் யாருக்குள் இருக்கிறோம்? நாம் மாய லோகத்தை நம்பி கொண்டிருக்கிறோமா, இல்லை நம் கிறிஸ்துவை நம்பி வருகிறோமா? நம்முடைய நீங்கள் அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். இது அளவுகோல் பைபிளில் சொல்லப்படுகிறது. எவ்வளவு நாம் ஆண்டவரை கிட்டி நெருங்குகிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நம்முடைய காரியங்களில் ஜெயம் உண்டாகும், வெற்றி உண்டாகும், காரியம் நடக்கும். நான் நினச்சிட்டே இருந்தேன் போன சர்வீஸில், சரி அப்படி தான், ஓகே 2வது சர்வீஸில் கொஞ்சம் தான் வந்திருக்கிறாங்க, இவ்வளோ பேர் தானோ, இப்போ வருவாங்க. அப்புறம் அன்றைக்கி இன்னொரு 10 பேர் வந்து உள்ளே வரமாட்டாங்களா? நான் சிலரை எண்ணிட்டு இருந்தேன். சரி 1 2 3 ஓகே 10 வந்துட்டேன். இன்னொரு 5 பேர் வந்துட மாட்டாங்களா? வந்துட்டாங்க, 5 பேர் வந்துட்டாங்க. திரும்ப ஒன்று பார்த்துட்டே இருந்தேன். அப்புறம் வர சாரையாக அப்புறம் இப்போ நிறைஞ்சிருச்சு. இப்போ ஒரு திருப்தி, ஒரு ஓகே, எல்லாம் நிறைந்தது. இப்போ நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிக்கல் அந்த காரியத்தை பேச விரும்புகிறேன். நீங்கள் என்னிலும், நாம் ஆண்டவரோடு உள்ள ஐக்கியம் நமக்கு எப்படி இருக்கிறது? நம்ம ஆண்டவரோட ஆசீர்வாதத்தை கேட்க விரும்புகிறோம், ஆனால் எட்டி நிற்கிறோம், தள்ளி நிற்கின்றோம். ஆண்டவர்கிட்ட கை நீட்டி கேட்பதற்கு பதிலாக கையை கட்டி கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர்கிட்ட கையை கட்டிட்டு இருக்கிறோம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இந்த 3 காரியம் அந்த காரியத்தை மட்டும் சொன்னேன். 3 வசதியாக கிறிஸ்துவுக்குள்ள வசதியாக வாழ வேண்டும் என்றால் 3 காரியம் நமக்கு தேவை. 3 காரியம் வசதியாக. வசதி எத்தனை இருக்கு? 3 எழுத்து. எத்தனை பேர் வசதியாக வாழணும்னு ஆசைப்படுறீங்க? எத்தனை பேர் வசதியாக வாழணும்னு ஆசைப்படுறீங்க? சரி, வார்த்தை தெளிவா சொல்லு. நீங்கள் எத்தனை பேர் கிறிஸ்துவுக்குள், இயேசுவுக்குள் வசதியா, அவர் என்னை வெற்றி சிறக்க பண்ணுகிறவர், நான் ஆண்டவருக்குள் வெற்றியா வாழ போறேன், வசதியா வாழ போறேன், கிறிஸ்துவுக்குள்ள வசதியா வாழ போறேன் அப்படிங்கிறவங்களை கை தூக்குங்க. சரி, இவ்வளவு சொல்ல வரும், எனக்கு இவ்வளவு போதும், இதுக்கு மேல நான் வளரவே மாட்டேன். நீங்க அதான் சொன்னேன், நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ, எந்த அளவினால் கேட்கிறீர்களோ அந்த அளவு உங்களுக்கு கொடுக்கப்படும். கைக்குள்ள வச்சுக்கிட்டு இதை விட மாட்டேன், இந்த மாய லோகத்தை நான் என்ன பண்ண மாட்டேன், மாய லோகம் நம்பி வச்சிருக்கிறேன், பிடிச்சு வச்சிருக்கிறேன், இந்த மாய லோகத்தை நான் விட மாட்டேன். ஆனா ஆண்டவர் எனக்கு வேணும். இருமனம் உள்ளவன் தன் வழியில் எல்லாம் நிறைவேற்றுவனாக இருக்கிறான். அவன் தேவனிடத்தில் பரலாமுக்கு யாக்கோபு சொல்றாரு, அவன் நினைக்காதுங்க. ஏன்னா 2 மனம் உள்ளவா இருக்கிறார். இந்த காலம் அங்க ஒரு காலம், இங்க ஒரு காலம், நடக்க முடியாது. இதான் பொறுத்து. நீங்கள் எந்த மட்டும் உங்கள் நினைவுகளால் குந்தி நடப்பீர்கள். நாங்கள் சில காரியங்களை உயிர் வீழ்ச்சி அடைவதற்கு ஆண்டவர் நமக்கு நிறைய அற்புதமான தருணங்களை தருகிறார். அதுதான் ஒன்று பாருங்க, இல்ல கேளுங்க, இல்ல படியுங்க.
இன்னும் எழுதுங்க. ஆண்டவர் பல காரியங்களை நமக்கு தந்து கொண்டே இருக்கிறார். ஏனென்றால் அவர் நம்மை நேசிப்பதினால், அவர் நமக்கு ஏதோ ஒன்றை கூட கூட கூட்டி தர வேண்டும் என்று விரும்புவதால் அவர் கொண்டு தருகிறார். அதுதான் முதலாவது நாம் ஆண்டவருடைய வார்த்தையை, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுகிறார். அப்பொழுது இவர்களெல்லாம் உங்களுக்கு கூட நிறையவும் தரப்படும், கூடவும் கொடுக்கப்படும், கூட நிறையவும் தரப்படும். நமக்கு தான் ஆண்டவர் பை தந்திருக்கிறார். எத்தனை பேர் பை கொண்டு இருக்கீங்க? பை கொண்டு வரீங்க. ஒரு பை, உங்களுக்கு ஒரு பை வாங்கிடுங்க. அதுதான் என்னது? உங்களுக்கு ஒரு கிருபை தந்திருக்கிறார். என்ன தந்திருக்கிறார்? உங்களுக்கு கிருபை தந்திருக்கிறார். கிருபை, அவர் கிருபை அளிக்கிற ஆண்டவர். கிருபை தருகிறார். காலையோடும் அவருடைய கிருபைகள் புதிதானவர்கள் புதுசு தந்துட்டே இருக்கார். அந்த டெய்லி நம்முடைய பையை திறந்து பார்த்தோம்னா அங்க ஏதோ ஒன்று போடப்படும். அது ஒன்று கொடுக்கப்படும். எப்பொழுது? நாம் அவரோடு உள்ள ஐக்கியத்தில் இருக்கும்போது, அவரோடு உள்ள ஐக்கியம். இப்போ இன்னைக்கு சிறப்பு போய்தான் இவ்வளவுதான் எனக்கு போதும், அவ்வளவு போதும். இப்போ நான் திரும்பி கேட்கிறேன், நீங்க சபையில வந்திருக்கீங்க, ஆண்டவருடைய சன்னிதானத்துல வந்திருக்கீங்க, தேவனுடைய கூடாரத்துல வந்திருக்கீங்க, ஆண்டவருடைய இந்த ஆலயத்துக்குள்ள வந்திருக்கிறோம். இங்க நீங்க என்ன கேட்கறீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். அப்படி சித்தத்தின்படி கேட்கும் போது இப்போ கேட்கிறேன், நீங்க எத்தனை பேர் ஆண்டவருக்குள்ள ரொம்ப வசதியா வாழணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? கை தூக்குங்க. இன்னமும் சிலர் அது நடக்கும், சில கேட்கப்படுவோம். இன்னும் சிலர் அப்படியா கை தூக்கி தான் என்ன பிரயோஜனம்? இத்தனை வருஷம் ஆலயத்துக்கு வந்திருக்கிறேன், இத்தனை வருஷம் நான் ஏதோ ஜோம் பண்ணிட்டு இருக்கிறேன், இன்னமும் எனக்கு இன்னும் நடக்கல, கிடைக்கவில்லை. நான் வசனம் சொல்றது, நீண்ட காலம் காத்திருத்தல் கிடைக்கப்படும். வீர்பீரத்து வரும்போது சொல்றார், ஏசாயா சொல்றார், ஆக சொல்றார், கர்த்தருக்காக பொறும் சங்கீதம் சொல்றார், கர்த்தருக்காக சங்கீதக்காரர் சொல்றார், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். அதை ஏசாயா 40:31 எப்படி சொல்றது? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுமை அடைந்து கழுகளை போல செட்டைகளை எடுத்து எழுப்புவார்கள். அவர்கள் நடந்தால் ஓடினாலும் களைப்போ இளைப்போ சோர்ந்து போவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். இது ஆண்டவர் தருகிறது, இது ஆண்டவரால் வருகிறது. நீங்க காத்திருக்கிறீங்க, இன்னும் எனக்கு இது நடக்கல அப்படின்னா இந்த வசனம் உங்களுக்காக. காத்து கொண்டிருக்கிறவர்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். புதிய கிருபை, காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. ஒரு புதிய கிருபை ஆண்டவர் தருவார். அவரை நம்பி கை வைக்கிறவருடைய நம்பிக்கையை அவர் மகிமை அங்கிருந்து வரும். ஒரு வஸ்திரத்தின் ஓரத்திலிருந்து மகிமை வரும். அந்த மகிமை கிடைக்கும் ஒன்று உண்டு. காத்திருக்கிறார்கள். மீண்டும் இது 3வது முறை உங்களுக்கான வாய்ப்பு. 3வது முறை, கிறிஸ்துவுக்குள்ள எத்தனை பேர் வசதியாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் நல்ல ஜோர கைதுகால் அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கையில் உயர்வு அல்லேலூயா சொல்லும்போது இங்க வரைக்கும் வரக்கூடாது. அல்லேலூயா சொல்லும்போது மொத்தமா வரணும். இங்க இருக்கிற பிடி விட்டுட்டோம்னா அவர் பிடிச்சிருவார். சுவரில் வரைந்த சித்திரம் அவனுடைய கருத்துக்குள்ள இருந்தா நம்ம பத்திரம், அந்த பிடியை அவர் தான் பிடிப்பார், அவர் பிடிப்பார். அதனால ஆண்டவருடைய பிடிக்குள்ள நம்ம இருப்போம். ஆண்டவர் கிருபை தருவாராக. நீங்கள் எண்ணிலும் என் வார்த்தைகள் வசதிகள் 3 எழுத்து, ஒன்று வா, இன்னொன்னு சா, இன்னொன்னு தி. முதல் எழுத்து வா. நீங்கள் எண்ணிலும் ஆண்டவரோடு உள்ள ஐக்கியம், வட்டம், பெரிய வட்டம். இந்த வட்டம் ஆண்டவரோடு உள்ள ஐக்கியம், ஆண்டவருடைய பிள்ளைகளோடு உள்ள ஐக்கியம், திருச்சபையோடு உள்ள ஐக்கியம், சபையோடு உள்ள ஐக்கியம். இந்த ஐக்கியம் இது முதல் வட்டம். வட்டத்தை விட்டா வட்டத்தை பாதி விட்டோம், அவ்வளவுதான். நாம விட்டம் அல்ல, நாம ஆண்டவருக்குள்ள வட்டத்தில் இருக்கணும். இன்னைக்கு ஒரு கேள்வி, நான் ஆண்டவருக்குள்ள வட்டத்தில் இருக்கிறேனா, ஐக்கியத்தில் இருக்கிறேனா? ஆண்டவருடைய ஆலயத்தில் மாறாத நீரோடைகளை வாஞ்சித்து கதறது போல தேவனே நோக்கி ஆத்துமா வாஞ்சித்து கதறுவது. அப்படி வருகிறோமா? சபைக்கு அப்படி வருகிறோமா? இது நம்ம சபை, உங்களுக்கு ஆண்டவர் தந்த சபை. இந்த சபைக்கு நான் கரெக்டா வர்றேன். ஒரு கற்பனை செய்து கொள்ளுங்கள். 9 மணிக்கு ஆண்டவர் சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார். அவர் முன்னாடி இருந்து எல்லாரையும் வரவேற்பதற்கு அமர்ந்திருக்கிறார். ஒவ்வொருத்தரா வரவரை எப்படிப்பா, நல்லா இருக்குதா, நல்லா இருக்கியா, நல்லா இருந்தா, ஒரு வாழ்க்கை நல்லா இருந்துச்சா கேட்கிறார். அது 8:45 வந்து உட்கார்ந்துறார். கொஞ்ச நேரம் 8:45 வந்தா அவர் கட்டி அணைக்கிறார். ஏன்னா கொஞ்சம் டைம் இருக்குது. கட்டி அணைக்கிறார். அணைத்து ஒவ்வொருத்தரையா முத்தம் கொடுத்து உட்கார் மறக்காம ஒண்ணு இன்னைக்கு தருவேன் உட்கார் அப்படின்னு சொல்றாரு. 8:45 தாண்டுது, 9 ஆகுது. 9 ஆனதுல அவர் எழுப்பி தன்னுடைய இருக்கைக்கு போய் விடுகிறார். அதுக்கு பிறகு பிள்ளையார் என்ன பண்ண முடியாது,
வர முடியாது. அதுக்கு முன்னாடி வர்றவங்களை அவர் இருக கட்டி அணைக்கிறார், தழுவுகிறார், அவரை அரவணைக்கிறார், அன்பின் முத்தம் கொடுக்கிறார். அது அப்படி பிள்ளை பாஞ்சிட்டு வருகிறார். அப்படி இருக்கிறவங்களுக்கு அவர் தேவையானதை மட்டும்தான் கொடுப்பார். தேவையில்லாத பிரச்சனைகள் கொடுக்க மாட்டார். தேவையானது உனக்கு இதுதான் தேவை, நீ என்னை நம்பி வந்தால் உனக்கு இது தேவைப்படும், உனக்கு நான் தருவேன், ஏன்னா நான் உன் கூட இருக்கிறேன். உன் கூட இருந்து உன்னை தாங்கி, அதுதான் பைபிள் சொல்லு, தாங்கி ஏந்தி சுமந்து தீமைகளுக்கு தப்புவிக்கிற ஆண்டவர். இன்னைக்கு அந்த நோக்கத்தோட அவருடைய வட்டத்துக்குள்ள எத்தனை பேர் கரெக்டா வரணும்? வட்டத்துக்குள்ள அப்படி இருந்தால் இந்த வார்த்தைக்குள்ள இதுவரைக்கும் இந்த வட்டத்துக்குள்ள நான் சரியில்லைன்னா இன்னைக்கு ஒரு சரிப்படுத்திக்கணும். ஆண்டவரே, இந்த வட்டத்தை நான் சரியாக வச்சுருவேன். உமக்கும் எனக்கும் இடையில ஒன்று என்ன பண்ணக்கூடாது, எதுவும் வரக்கூடாது. இந்த வட்டத்துல சிறு இடைவெளி கூட என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. எந்த வேற யாருக்கும் இது நான் அனுமதி கொடுக்க மாட்டேன். அதான் பவுல் சொல்றார், கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவர் யார்? என்ன வந்தாலும் சரி, நிகழ்காலமும் போடுங்க, அந்த வசனத்தை போடுங்க, ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனத்தை போடுங்க. கிறிஸ்துவின் அன்பை விட்டு உபத்திரவமோ வியாகுலமோ முற்றும் ஜெயப்படுகிறவர்களாக இருக்கு. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? எந்த காரியமும், எந்த உலக காரியங்கள் எதுவும் அப்படி அன்பை விட்டு என்ன பண்ணாது, பிரிக்காது, பிரிக்க கூடாது, பிரிக்க விட மாட்டேன். அதுதான் அவருடைய தீர்க்கமான ஒரு முடிவு. இன்னைக்கு ஆண்டவர் அந்த ஒரு எண்ணத்தை நமக்குள்ள விதைப்பார்கள். அந்த எண்ணம் கிறிஸ்துவின் அன்பை விட்டு அவருடைய அன்பு, அந்த ருசித்த அந்த முதலில் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர்கள் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அதை ரசிக்கவும் ருசிக்கவும் வேணும். அந்த ரசிக்கவும் ருசிக்கவும் வேணும்னா ரெண்டாவது காரியம் நமக்கு தேவை. 2 சட்டம். நமக்கு ஒரு சட்டம் இருக்க வேண்டும். சட்டம். இந்த சட்டம் என்ன? அதுதான் இந்த வேதாகம், ஆண்டவருடைய வார்த்தை. அவங்க வட்டத்தில் இருக்கணும், ஆண்டவரோடு இருக்கணும். இந்த ரெண்டாவது இந்த சட்டத்தில் இருக்கணும். தினமும் நம்முடைய வேத வாசிப்பு, ஆண்டவருடைய வசனத்தை வாசிக்கிறதும் ஆண்டவருடைய வசனத்தை யோசிக்கிறதும். வாசிக்க வேண்டும், அதை என்ன பண்ணணும், யோசிக்க வேண்டும். அதான் தியானம். தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். வாசிப்பது மட்டும் நியூஸ் பேப்பர் வாசிக்கிறதல்ல. இன்னைக்கு ஒரு சிலர் இன்னும் வேதத்தை வாசித்துக் கொண்டிருக்கிற சிலருக்காக தரப்படுகிற ஆண்டவருடைய வார்த்தை. நீங்கள் வாசிப்பதை தாண்டி அடுத்தடி எடுத்து வைக்க வேண்டும். தியானத்தில் செல்ல வேண்டும். வேத தியானத்துக்குள் போக வேண்டும். அந்த ஒரு வார்த்தையை குறித்து ரீகாரம் செய்ய வேண்டும். அதை ரசிக்க வேண்டும். அடுத்தது இது என்னுடைய வாழ்க்கைக்காக என்னது, இதை பிறருடைய வாழ்க்கைக்கு நான் இது மூலமாக, இந்த வார்த்தை மூலமாக பிறருக்கு நான் என்ன கொடுக்க முடியும், அதை நாம் ருசிக்க வேண்டும். பட்டம், சட்டம். மூன்றாவது காரியம் திட்டம். தீ வா பட்டம், சா சட்டம், தீ திட்டம். நமக்கு ஒரு திட்டம். எதுக்கு எல்லாருக்கும் திட்டம் உண்டு. யாரும் திட்டம் இல்லாமல் இந்த உலகத்தில் பார்க்கவில்லை. எல்லாருக்கும் திட்டம் தந்திருக்கிறார். ஆண்டவர் திட்டம் தந்து அந்த பூமிக்கு அனுப்பியிருக்கிறார். நம்ம வெறுமனே ஏதோ சும்மா வந்துட்டு போறேன் அப்படிங்கிறதால ஆண்டவர் எல்லாருக்கும் அந்த பைபிள்ல நிறைய ஆதாரங்கள் இருக்கிறது. எல்லாருக்கும் ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். வழிமுறைக்கு போறவரையும் ஆண்டவர் பிடித்து இருக்கிறார். ஒருவேளை சர்ச்சுக்கு வராம அவ்வப்போது வந்து நீங்க விசிட்டிங் வந்திருந்தாலும் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், உங்களை தன்னுடைய அன்பின் கைகளால் கட்டி இழுக்க விரும்புகிறார். அந்த அன்பின் கைக்குள்ள கொஞ்சம் அடங்கி இருக்கணும். ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். சில நேரங்களில் இது எனக்கு கிடைக்கல, இது எனக்கு நடக்கல, அவரை நம்பி வந்தேன், அவர் எனக்கு தரவில்லை, விட்டு ஓடிவிட்டோம், வட்டத்தை விட்டு வெளியே போயிட்டோம். ஆண்டவர் சொல்றார், மீண்டும் வா, இணைந்து கொள், என்னுடைய வட்டத்தில் இணைந்து கொள், என்னுடைய அன்பில் இணைந்து கொள், என்னுடைய ஐக்கியத்தில் இணைந்து கொள். அந்த கொள்ளும்போது இந்த வசனம் நம்மை சரிப்படுத்துகிறது. அந்த வசனம் சரிப்படுத்தும் போது நமக்கு ஒரு திட்டம் தரப்படுகிறது. அந்த திட்டத்தை உணர்ந்து கொள்ள முடிகிறது. திட்டம் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டது. அந்த திட்டத்தை கண்டுபிடிக்கணும், வசனத்தை கண்டுபிடிச்சுன்னா அந்த திட்டத்தை செய்யணும். என்ன செய்யணும்? ஒவ்வொரு தேவ மனிதர்கள் வந்தார்கள். இந்த மனிதர்களை தேடிய மாமனிதர்கள் இந்த புத்தகத்தில் 365 பேருடைய வாழ்க்கை அவரவர் பகுதியாக அவங்க பிரகாசித்தார்கள். பல இடங்கள்ல பைபிள் கிடையாது. அந்த மிஷனரிகள் போற இடங்கள்ல அநேக இடங்கள்ல மக்களுக்கு பேச்சுவார்த்தை கிடையாது. பேச்சுல வார்த்தை இருக்கிறது, எழுத்து கிடையாது. ஆனால் இந்த மிஷனரிகள் அந்த இடத்துக்கு போய் எழுத்துக்களை உருவாக்கினார்கள். அவர்களுடைய பாசையில எழுத்துக்களை உருவாக்கி இவர்களுக்கே தெரியாது. ஆனால் அங்கே போய் அவருடைய வார்த்தைகளை, அவருடைய பேச்சுகளை, மொழியை கற்றுக்கொண்டு
இப்பொழுது வார்த்தைகளை உருவாக்கினார்கள். அப்படிதான் சீகன் பால் இங்க வந்தார். இங்க வந்து தமிழ் மொழியில இப்பெல்லாம் புள்ளி போட்ட எழுத்து கிடையாது. நமக்கு இப்போ புள்ளி போட்ட எழுத்துக்கள், முன்னாடி புள்ளி போட்ட எழுத்துக்கள் கிடையாது, அச்சியந்திரம் கிடையாது. அப்போது அவர் வந்த டைம்ல பிரிண்டிங் பிரஸ்ஸும் கிடையாது. முதலாக பிரிண்டிங் பிரஸ்ஸை ஜெர்மன் தேசத்திலிருந்து அங்கே கொண்டு வந்து அது 2 முறை கடலில் வந்து விட்டதாம். அச்சு கொண்டு வந்தார். அதே உள்ள அந்த சதியினால இவருக்கு கொண்டு வந்தாங்கன்னா பைபிள் அவர்களுக்கு கொண்டு வந்துவிடும் என்று சொல்லி கடல்ல என்ன பண்ணிட்டாங்க, கடலை போட்டாங்க. தவறுதலாக விழுந்தது என்று சொல்லி அதெல்லாம் அங்கே நடந்த சதிகள் என்று வரலாறு. ஆனால் மீண்டும் அவர் யோசிக்கிறார், அங்கிருந்து கொண்டு வரதான் கஷ்டம், பல மாதங்கள் கப்பலில் கொண்டு வந்தாங்க. ஆனால் யோசித்தார், ஏன் அங்கிருந்து கொண்டு வரப்பட வேண்டும், இங்கே எழுத்து வேலை நான் உருவாக்குவேன் அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டில் எழுத்துக்களை உருவாக்கினார். தமிழ் எழுத்துக்களை அவர் செதுக்க ஆரம்பித்தார். தமிழில் காகிதம் வேண்டும், காகிதத்தை ஏன் வெளிநாட்டிலிருந்து கொண்டு வர வேண்டும், இந்த நாட்டிலேயே இங்கேயே கொண்டு வரலாம். அவர் இந்தியராக, ஆனால் இந்திய மக்களின் நலன்களை கருதினார். இந்திய மக்களின் நலன்களை கருதி நம் மக்களினுடைய வாழ்வு மேம்படுவதற்காக ஒரு மிஷனரி இப்படி சொல்கிறார், எங்கெல்லாம் மக்களுடைய வாழ்க்கை தரம் மேம்பாடு அடைந்துள்ளதோ, எங்கெல்லாம் மக்கள் நாகரிகம் அடைந்துள்ளார்களோ, எங்கெல்லாம் மக்கள் சுபிட்சமாக வாழ்கிறார்களோ, அங்கெல்லாம் போய் தோண்டி பாருங்கள், ஒரு மிஷனரியின் எலும்புக்கூடு உள்ளே புதைந்து கிடக்கும். எங்கெல்லாம் மக்கள் வாழ்க்கை தரம் உயர்ந்துள்ளதோ, செலுத்துள்ளார்களோ, அங்கே போய் தோண்டி பார்த்தால் ஒரு மிஷனரியின் எலும்புக்கூடு உள்ளே புதைந்து கிடக்கும். அவர்கள் அர்ப்பணிப்பில் ஆனந்தம் கண்டார்கள். ஒரு மிஷனரி வருவார், அவர் தன்னுடைய அர்ப்பணிப்பில் ஆனந்தம் கொள்கிறார். மக்களுடைய நிலைமையை பார்க்கிறார், தனக்கு வருகிற பிரச்சனையை எழுதுகிறார். ஆனால் அந்த பிரச்சனையை கிறிஸ்துவுக்குள்ளாக தன்னை பார்த்துக் கொள்கிறார். கிறிஸ்துப்பட்ட பாடல்களில் தன்னை பார்த்துக் கொள்கிறார். இந்த மக்களுக்காக நான் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி அர்ப்பணிக்கிறார்கள். அர்ப்பணித்ததுனால்தான் ஒரு வேதாகமம் நமக்கு வந்தது. இங்கே வந்து இன்னும் கடுதாசி பட்டறை என்று ஒரு இடம் உண்டு. அங்கதான் ஒரு காகிதத்தை உருவாக்குறார். அந்த கிணறு மட்டும் போயிருக்குது, மீதை காணல. மீதெல்லாம் அந்த இடங்கள் எல்லாம் இது பண்ணிட்டாங்க. ஆனால் அந்த இடத்துல வந்து காகிதத்தை உருவாக்குகிறார். இன்று நமக்கு எவ்வளவோ வசதி வாய்ப்புகள். இன்று இந்த வேதாகமத்தை கொடுப்பதற்கு நாம் என்ன செய்கிறோம்? இன்றைக்கு பலருக்கு இன்னும் அனைவருக்கு வேதாகம் கிடைக்கவில்லை. அந்த பக்கத்து வீட்டில் அங்கெல்லாம் கிடைக்கல, நிறைய பேர் கிடைக்காம இருக்கிறாங்க. இவர்களுக்கு ஒரு வேதாகமத்தை, கிடைத்த வேதாகமத்தையாவது கொடுக்க முடிகிறதா? நம்முடைய பங்கு என்ன? நமக்கு ஒரு திட்டம் உண்டு. ஆண்டவர் திட்டம் தந்திருக்கிறார். தப்பி தவறி விழுந்த விதைகள் கூட, காக்கா குருவி போட்ட சாப்பிட்டு போட்ட எச்சம் நிச்சயத்தில் விழுந்த அந்த விதைகள் கூட அழகாக முளைத்து, காடு மலை மேடுகளை நீங்க பார்த்தீங்கன்னா அங்க அழகாக அது முளைத்து, அழகாக பூத்து, காய்த்து கனி தருகின்றன. தப்பி தவறி விழுந்த விதைகள் அவைகள் கூட கனி தர முடியுமானால் நாம யாரும் தப்பி தவறி இந்த பூமிக்கு வரவில்லை. நாம எல்லாம் ஆண்டுடைய தரிசனத்தில் பூமிக்கு வருகிறோம். எல்லாருக்கும் தரிசனம் உண்டு. தரிசனம் இல்லாம யாரும் இல்லை. ஏதோ நான் வீட்டில் நான் சும்மா கிடக்கிறேன் இல்லை, நான் வேஸ்ட் இல்லை. ஆண்டவர் நம்மை டேஸ்டாக மாற்றுகிறார். எந்த இடம் வேஸ்டிங் போடப்பட்டதோ, எஸ்ரேல் தேவாலயம் அலங்கம் இடிக்கப்பட்டது. நெகேமியாவில் வாசிக்கிறோம். நெகேமியா இந்த வார்த்தையை கேள்விப்படுகிறார். அரசவை நல்ல உயர்ந்த பதவிதான். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறார். அங்கே மக்களுடைய அனுகூலத்தை பார்க்கிறார். அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்ற வேண்டும். அவர் கேட்ட அந்த தரிசனத்தை பெறுகிறார். அந்த இடத்தை நோக்கி வருகிறார். அந்த இடத்துக்கு வந்து அந்த அலங்கத்தை அவர் என்ன பண்ணுகிறார்? கட்டுகிறார். நெகேமியா 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்கிறது. நெகேமியா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஓகே. ராஜா என்னோட சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்து 2:18. அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். எல்லாருக்கும் ஒரு பொறுப்பு உண்டு. அப்படியே அந்த பொறுப்பை அந்த வசனத்தோட சேர்த்து பார்க்குமா? எனக்கு என்ன பொறுப்பு? என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறதையும், எல்லாருடைய தலையிலும் ஆண்டவருடைய கரம் நன்மையாக இருக்குது. என் தேவனுடைய கரம் என் மேல் நன்மையாக இருக்கிறதையும், ராஜா என்னோடு சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அந்த மக்கள் யார்? தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்தவர்கள், தங்களுடைய வாழ்க்கையை சின்ன பின்னமாக சிதறப்பட்டு, ஐயோ எங்களுக்கு யார் அடைக்கலம் கொடுப்பது, எங்களுக்கு யார் உதவி செய்வது என்று இருந்த மக்கள். அந்த மக்களுக்கு இந்த வார்த்தைகளை இவர் சொன்ன போது உடனே அவர்கள் தன்னுடைய ஆவியிலே அவர்கள் உந்தப்பட்டார்கள், ஒரு மனதானார்கள், ஒன்றுபட்டு என்ன சொல்றாங்க? அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு, எப்படிப்பட்ட வேலை? நல்ல வேலை. இன்றும் உங்களுடைய வேலை நல்ல வேலையா?
நீங்க செய்துட்டு இருக்கிற வேலை நல்ல வேலையா? உங்கள் கையின் பிரயாசம் நல்ல வேலையா? நிறைய பேர் வேலை செய்யறாங்க, அதிக நேரத்தை அங்க கொடுக்கிறோம், நம்முடைய அறிவை கொடுக்கிறோம், நம்ம உடலை கொடுக்கிறோம், நம்முடைய நேரத்தை கொடுக்கிறோம், கொஞ்சம் பணம் கிடைக்குது போதும். சிலர் ஆசைக்காக வேலை செய்யறோம், சிலர் ஏதோ ஜீவனத்துக்காக வேலை செய்யறோம். நமக்கு எல்லாத்தையும் தாண்டி ஆண்டோடைய வார்த்தையில கொண்டு சொல்றது நல்ல வேலை ஒன்று இருக்கிறது, அதை கண்டுபிடிக்கணும். அதுதான் திட்டம். அந்த திட்டத்தை கண்டுபிடிக்கணும். எனக்கான திட்டம் என்ன? தெய்வீக திட்டம் என்ன? இந்த பூமியில அவரவர் வாழ்கிற இடங்கள்ல அவரவருக்கு திட்டம் உண்டு. எந்த மரமும் எனக்கு இங்கே தண்ணி இல்லை என்று சொல்லி எந்த இடமும் தாவி போகாது. எனக்கு இந்த தண்ணி இல்லை, கனி கொடுப்பதற்கு, நான் வாழ்வதற்கு எனக்கு தண்ணி இல்லை என்று சொல்லி எந்த மரமும் நடந்து இன்னொரு போகாது. மாறாக ஒன்று செய்யும், இன்னும் கீழே இன்னும் கீழே கீழே அது வேரூன்றி வேலை கனி கொடுக்கும். இன்னும் ஆழமாக வேலை விடும். யார் அதற்கு சொல்லிக் கொடுத்தது? வேறு இப்படிதான் விட வேண்டும் என்று. ஆனால் இன்னும் அதிகமாக கீழே ஆழமாக வேரூன்றி அவை மேலே கனி கொடுக்கின்றன. இத்தனை கனிதான் கொடுக்க வேண்டும் என்று எந்த வார்த்தையும் சொல்லிக் கொடுப்பதில்லை. ஆனால் தன்னால் இயன்ற அளவு அவைகள் கனியை கொடுக்கின்றன. நாம் கனி கொடுக்க பிறந்தவர்கள், சக்சஸ் ஆவதற்காக பெரிய பெரிய சாதிக்க வேண்டும் என்பதல்ல, ஆண்டவருக்குள் நம்முடைய கனியை நாம் கொடுப்பதற்கு. எத்தனை கனி கொடுக்கும் என்பது முக்கியமல்ல, எத்தனை எண்ணிக்கை அல்ல, ஆனால் ஆண்டவர் நமக்கு நியமித்த கனிகளை நாம் கொடுக்க வேண்டும். திட்டம் என்ன? ஒரு மனிதர் இதே போல வந்த அந்த மனிதர், அதுக்கு முன்பதாக அதே அதிகாரத்தில் ஒரு வசனம் இப்படி சொல்கிறது, இவன் நன்மையை விசாரிக்க ஒருவன் வந்தான். இடது பக்கத்தில் இருக்கு, இடது பக்கத்தில் அதே அதிகாரத்துல 2வது பகுதி. அதற்கு நன்மையை சங்கராத்தும் தோபியாவும் இவளை கேட்டபோது நன்மையை விசாரிக்க ஒருவன் வந்தான் அப்படின்னு அவங்க என்ன பண்றாங்க? முறுமுறுக்கிறாங்க. அதே அதிகாரத்துல 2வது அதிகாரத்துல நெகேமியா 2ஆம் அதிகாரத்துல 7ஆம் 8ஆம் 9ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். அதுல நன்மையை விசாரிக்க ஒருவன் வந்தான். இன்று எத்தனை பேர் வாசிங்க இருந்தார்? 2ஆம் அதிகாரத்துல, அதே 2ஆம் அதிகாரத்துல இஸ்ரவேல் புத்திரரின் நன்மையை விசாரிக்க ஒருவன் வந்தான். அவர்களுக்கு மிகவும் விசனமாயிருந்தது. இன்றைக்கு நாம் நன்மையை விசாரிப்பதற்கு ஆண்டவர் நம்மை நாட்டியிருக்கிறார். ஏதோ எங்கேயோ சிலருடைய நன்மையை விசாரிப்பதற்கு ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். இப்ப நான் கேட்ட கேள்வியை திரும்பி மறுபடியும் கேட்க போறேன். வசதியா வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டீங்க, கை வைக்கிறீங்க. பிறரை கிறிஸ்துக்குள்ள வசதியாக வாழ வைக்க வேண்டும் என்று எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? பிறரை கிறிஸ்துக்குள் வசதியாக வாழ வைக்க வேண்டும் என்று சொல்லி நிச்சயமாக உங்கள் மன விருப்பம். அதனாலதான் இது பைபிள் ஆசீர்வாதம். உனக்குள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், உன் மூலமாக பிறர் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இது வேத சத்தியம். பைபிள் சொல்கிறது, நாம் நம்முடையதல்ல, நன்மையை விசாரிக்க ஒருவன் வந்தான். இன்று நன்மையை விசாரிப்பதற்காக உங்களை தெரிந்து கொள்கிறார். நீங்கள் பிறருடைய நன்மையை விசாரிப்பதற்கு இன்னும் அநேக இடங்கள்ல இன்னும் மக்களுடைய வாழ்வாதாரங்கள் மிகவும் மோசமான நிலைமை இருக்குது. உங்களுக்கான அந்த வட்டம் என்ன? எங்க தேடி போய் எந்த ஐக்கியம்? ஆண்டவரோடு உள்ள ஐக்கியத்துல ஒரு ஐக்கியத்தை நீங்கள் சேர்த்துக் கொள்ள வேண்டும். ஒரு ஐக்கியம் இருக்குது, அந்த மக்களை நீங்கள் உயிர்ப்பிக்க வேண்டும். அந்த உயிர்ப்பிக்க வேண்டும். அதற்கு நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அப்படி யார் அதை தெரிந்து இது பண்றது? எனக்கு வசதி இல்லையே, வாய்ப்பு இல்லையே. 2ஆம் வகுப்பு படிக்கும்போது டைம் ஆயிடுச்சு, வேகமாக சொல்லி 2ஆம் வகுப்பு படிக்கும்போது என்னுடைய தந்தையை நான் இழந்தேன். 2ஆம் வகுப்பு நான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு சின்ன சிற்றூரில் நான் பிறந்தேன். வேகமாக ஸ்கூல்லேருந்து வந்து பார்க்குறேன், என்னுடைய அப்பா படுத்திருக்கிறார். பெரிய நாடி கட்டு, அம்மா அழுது கொண்டிருக்கிறார்கள். எனக்கு 4 அண்ணன்கள், ஒரு அக்கா. நான் தான் வீட்டில் கடைசி. அப்பா மறைந்து போனார். என்னை கொண்டு ஒரு ஹாஸ்டலில் விட்டாங்க. என்னையும் என்னுடைய சகோதரியும் அந்த ஹாஸ்டலில் விட்டாங்க. அங்கே எப்படி இஸ்ரவேல் மக்கள் போய் மாட்டிக்கிட்டாங்களோ அதே மாதிரி நாங்கள் எகிப்துல மாட்டினது போல நாங்கள் போய் இந்த ஹாஸ்டலில் மாட்டிட்டோம். அங்கே கொஞ்சம் மாடு வளர்த்தாங்க. அந்த மாடு வந்து சாணியை கீழே போடக்கூடாது. மாடு சாணியை கீழே போட்டு அடிப்பாங்க. நாங்கள் 12 பேர் என்ன பண்ணோம்? அந்த மாட்டுக்கு பின்னாடி ஓடணும். எதிர்த்தாலும் மாடு வால் தூக்கிச்சுன்னா ஓடி போய் கையில் நிட்டணும். அப்படி அது சூடாக போடும். போடு 1 2 3 சூடாக போடும். வாங்கி என்ன பண்ணோம்? வரக்குள்ள கொண்டு எரியணும். அதே மாதிரி மாடு யூரின் பாஸ் பண்ணும்போது அதுவும் பிடிக்கணும். தப்பி தவறி மாடு சாணியை கீழே போட்டு யூரின் கீழே பாஸ் பண்ணுச்சுன்னா அந்த ஐயாக்களை கூப்பிட்டாரு, டேய் பேய்களே, டேய் பிசாசுகளே அப்படின்னு கூப்பிட்டாரு.
நாங்கள் பேய்கள் பிசாசு பண்ணி பறந்து வருவோம். எங்கள் தலைவர் வருவார் வந்து எங்களால் என்ன பண்ணுவார், எங்களை வந்து ரவுண்டு கட்டி நிற்க வச்சு ஒரு சொல்லுவார், மாடு சாணியை கிடப்படாது, மாடு சாணியை கிடப்படாதுன்னு சொல்லணும். சொல்ல எல்லாருக்கும் ரவுண்டு கட்டி அடி தருவார். அடியை வாங்கிட்டு கத்தக்கூடாது, சத்தம் போட்டால் இன்னொன்று தருவார், எக்ஸ்ட்ரா தருவார். வாங்கிட்டு என்ன பண்ணணும், ஓடணும், எங்கே போகணும், மாட்டுக்கு முன்னாடியே தேடி போகணும். இதெல்லாம் எந்த மாடு சாணியை போடுதுன்னு சொல்லி பார்க்க வேண்டும். ஒருத்தர் தேடி சொல்லுவான், டேய் கருப்பு மாடு வாத தூக்குதுலாமா, எந்த கருப்பு மாடா மாமாத்து முட்டை கட்டி போட்டு கருப்பு மாடு புள்ளி போட்ட கருப்பு மாடு ஓடுறா அப்படிமா. ஓடும்போது என்ன பண்ணோம், இந்த ஒலிம்பிக் தீபத்தை தூக்கி போகிறோம், கையில் என்ன பண்ணோம், பக்கெட்டுக்கு ஓடணும். ஓடி என்ன பண்ணோம், இப்படி அது எப்போ யூனிட் பாஸ் பண்ணும்போது எப்போ சாணி போடுறது தெரியாது, ஆனால் ரெடியாக இருக்கணும். அப்படி சாணி பிடித்து கொண்டு இருந்த கையில தான் ஆண்டவர் கை பிடிக்கும் சார். எனவே இன்னைக்கு ஒருவேளை எந்தெந்த நிலைமைகளையோ எந்தெந்த நிலைமைகளில் ஐயோ என் கையின் பிரயாசம் மோசமாக இருக்குது, நான் விரும்பாத வேலையை செய்கிறேன், எனக்கு இது விருப்பமே இல்லை, ஆனால் என்னை இப்படி உள்ள சூழ்நிலை மாட்டிட்டு இருக்கிறேன் அப்படின்னா என்னை ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே என் கையின் பிரயாசத்தை எனக்கு ஆசீர்வதிங்க, என் கைகளை சுத்தம் பண்ணுங்க, எனக்கு இந்த பைபிளை பிடிங்க சுத்தமாகும், பைபிளை பிடிங்க அது சுத்தமாகும், அது சுத்தமாகும். அங்கே சரியாக சாப்பாடு தர மாட்டாங்க. நான் சாப்பிட்டு எங்கள் அண்ணன் பிளேட்டை பார்ப்பேன், எங்கள் அண்ணன் சாப்பிட்டு என் பிளேட்டை பார்ப்பான். தம்பி ஏதாவது மீதி வச்சுருக்காங்க, நான் காட்டுவேன், பிளேட் என் முகத்தை வேணா பாரு அப்படின்னு சொல்லி பிளேட்டை காட்டுவேன். அவ்வளோ பசி கொடுமை. அப்போ சத்துணவு வந்து ஸ்கூலில் சத்துணவு தருவாங்க. அந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டு ஒரு கேரி செலவு போடுவோம். மீதி இருக்கிறதெல்லாம் நிறைய பேர்த்த கலெக்ட் பண்ணுவோம். சிலர்லாம் மறுபடி வாங்கி என்ன பண்ணுவோம், கொண்டு வந்து அங்கே ஹாஸ்டலுக்கு முன்னாடி தண்ணி போகிற ஒரு பெரிய மழை சொல்லுவோம், பெரிய வாய்க்கால் உண்டு, அங்கே கொண்டு ஒழிச்சு வைப்போம். எதுக்காக ஒழிச்சு வைப்போம்னா உள்ள எடுத்துட்டு போனா அந்த ஐயா பார்த்துட்டாருன்னா எங்களுக்கு சாப்பாடு தர மாட்டேன், நைட்டு சாப்பாடு தர மாட்டேன். ஸோ அதனால ஒழிச்சு வச்சுட்டு உள்ள வருவோம். திரும்ப போய் எடுத்துட்டு வரலான்னு பார்த்தா சில நாய்கள் அப்படியே சாப்பிட்டு பாராட்டி நிற்கும், ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப பத்திரமா இருக்கும் அப்படின்னு. ஸோ அந்த நாய்கள் தொந்தரவு தாங்க முடியாதுன்னு சொல்லி பெரிய கற்களை எடுத்து மூடி வச்சுட்டு வருவோம். அப்புறம் அந்த ஐயாவுக்கு தெரியாம வந்து அந்த சாப்பாடை எடுத்து ஒரு பக்கெட் தண்ணீரை போட்டு உப்பு போட்டு ஒரு சரிசமா சாப்பிடும். இது பசியின் உடமை. அங்கே ஒரு பெரிய கிணறு இருந்துச்சு, 96 அடி கிணறு. அந்த கிணத்துல வெயில் காலங்கள், அப்புறம் ஊற்றுல எல்லாம் சகதி அடைபட்டுரும். அந்த சகதி கிளீன் பண்ண தூர் வாரணும் பார்க்கணும். ஸோ தூர் வாரத்துக்கு வெளியே இருந்து ஆள வச்சாச்சுன்னா சம்பளம் கொடுக்கணும். ஸோ அதுக்காக நாங்கள் 12 பேர் ஹாஸ்டல் இருக்கிறோம். 12 அடிமைகளை சிறந்த அடிமை யாரு, ஐயா தூக்கி என்ன பண்ணிடுவாங்க, தூக்கி உள்ள போட்டுருவாங்க. உள்ள என்ன பண்ணிடுவாங்க, வாடி வச்சு இறக்கி விடுவாங்க. அப்படியே உள்ள இறக்கும்போது அந்த வாடி சுத்திட்டே போகும். அது அப்படியே சுவாயின்னு அப்படி சுற்றி போக உள்ள குளிர் அதிகமாக இருக்கும். போகும்போதே எல்லாம் டைப்பெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிடும். உள்ள போய் என்ன பண்ணணும், அந்த ஊற்றில் இருக்கிற சகதிகளை க்ளீன் பண்ணணும். திரும்ப நான் சகதி மாதிரி இறக்கி உட்காருவேன். என்னை இழுத்து என்ன பண்ணுவாங்க, மேலே எடுப்பாங்க. எங்கள் அண்ணன் எட்டி பார்ப்பான், தம்பி ஊரோடு இருக்கானா அப்படின்னு எட்டி பார்ப்பான். நான் கீழே எட்டி பார்த்தேன், அங்கேருந்து கீழே பார்த்தா அவருடைய தலை சில கிரிக்கெட் போகிற மாதிரி சின்னதாக தெரியும். நான் பிள்ளைங்க யோசிக்கிறேன், இந்த கிணறு இடிஞ்சு விழுந்துச்சுன்னா உலகத்திலே ஆழமான கலவை எனக்காக தரும் அப்படின்னு நினைச்சிருக்கேன். ஆனால் பைபிள் ஒரு வசனம் சொல்ல, உலகான சேற்றிலிருந்து தூக்கி எடுக்கிறாங்க. தூக்கி நீங்க எங்க இருக்கிறீங்க, ஐயோ என்னை யாரும் பார்க்கல, யாரும் எனக்கு விசாரிக்கல அப்படின்னு நினைக்கிறீங்களா? பைபிள் சொல்லுது, அவர் உங்களை விசாரிக்கிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆகும்படியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இப்ப என்னென்ன கவலைகளை தூக்கி வந்தீங்க, எல்லா கவலைகளையும் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் நம்மை விசாரிக்கிறாங்க. அந்த ஹாஸ்டலுக்கு எப்படியாவது தப்பிச்சு வெளியே வந்தோம்னு யோசித்தோம். 4ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கும் போது என்னுடைய அண்ணன் என்னோட வந்தா, எங்களை கூட்டிட்டு போனாங்க. அங்க போய் பாக்குறோம், அங்க போன எங்க அம்மா படுத்திருந்தாங்க. கூட்டிட்டு போனாங்க, அம்மா படுத்திருந்தாங்க. என்ன தரமாட்ட நிற்க சொல்லி அம்மாவை கூப்பிட்டு அப்படின்னாங்க. நான் அம்மா அப்படின்னு கூப்பிட்டேன். அம்மா அப்படி எட்டி பார்த்தாங்க. அதுக்குள்ள ஒருத்தர் கண்ணை முடிச்சாங்க. அம்மாவின் உயிர் என்ன தொழில உயிர் ஊசலாடி கொண்டிருந்தது. இடைவரை பார்க்கணும் அப்படின்னு வச்சுட்டு என்னை பார்க்கறதுக்காக உயிர் ஊசலாடி கொண்டிருந்ததான் அம்மாவை மறைத்து போனாங்க. 4ஆம் படிப்போம். பைபிள்ல ஒரு வசனம் சொல்ல, சங்கீதம் 27:10, சங்கீதம் 27:10, என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார், இழுத்து ஆரம்பித்துக் கொள்கிறார். அதான் சொல்ற, அவருடைய சுரதா வரைந்தா சித்திரம், ஆண்டவருடைய கருத்துக்குள்ள இருந்தா பத்திரம், பத்திரமாக காக்கிற ஆண்டவர். இங்க ஒருவேளை எனக்கு யாருமே இல்லை, என்னை கைவிட்டாங்க, ஐயோ என்னோட உறவினர்கள் எல்லாம் என்னை உதவி தள்ளிவிட்டாங்க அப்படி நினைக்கிறவர்களாக இருந்தால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, யார் உன்னை தள்ளினாலும், யார் உன்னை நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எல்லா காலத்திலும் எல்லா நேரத்திலும் அவர் நம்மை பாதுகாக்கிற ஆண்டவர், நம்மை தாங்கி சுமக்கிற ஆண்டவர். அதனால இன்னொரு வசனம் சொன்னார், இந்த தேவன் என்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய மரண பரியந்தம் நம்மை நடத்துகிற ஆண்டவர், எல்லாரையும் மரண பரியந்தம் நடத்துகிற ஆண்டவர், வாழ்வின் கடைசி நிமிடம் வரைக்கும். அவர் சொன்ன, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவது. மீண்டும் அதே காசுக்கு வந்தோம்.
6ஆம் வகுப்பு படித்த போது நான் எங்க அண்ணன் தப்பிச்சு அந்த ஹாஸ்பிட்டல் வெளியே வந்தோம். அதுக்கு பிறகு சிஎம்எஸ் கிறிஸ்டியன் மிஷன் சர்வீஸ் என்கிற ஒரு நல்ல நிறுவனத்தில் போய் சேர்ந்தோம். அங்க நல்ல உணவு, நல்ல உடை, நல்ல உறைவிடம், எல்லாவற்றுக்கும் மேலாக அங்கதான் ஆண்டவருடைய வார்த்தை. அங்க ஒரு வாத்தியார் இருந்தார், அவர் என்ன அடித்தார். எதுக்கு அடித்தார்? வேதாகம் படிக்கிறவன என்ன அடித்தார். வசனத்தை படிக்க வைத்தார். வசனத்தை படிக்க வச்சு நிறைய வசனங்களை மனப்பாடம் பண்ண வைத்தார். வசனம் படிக்கிறனா என்னை தனியாக கூப்பிட்டு என்னை அடித்து வளர்த்தார். இன்னைக்கு பிள்ளைகள் எப்படி வளர்க்கப்படுறாங்க? வசனம் படிக்கிறாங்களா? டெய்லி ஒரு வசனமாவது அவங்க படிச்சு சொல்றாங்களா? உங்கள் பிள்ளைகள் தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளை தன் விற்கவும் பிள்ளையானவனை நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, முதிர் வயதிலும் அவன் அதை விடாதிருப்பான். பிள்ளைகளுக்கு எல்லா சொத்தை காட்டிலும் பெரிய சொத்து கொடுக்க வேண்டியது இந்த சொத்து தான், இந்த வேதாகமம் தான். இந்த வசனம் தான் அவனை கடைசி வரை நடத்தும், இந்த உலகத்திலே நடத்தும், அவனுக்கு மறு உலகத்துக்கும் அவன் வழிகாட்டும். அதனாலதான் பவுல் சொல்றார், ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை பரமாழைப்பின் பந்தய பொருளுக்காக என்னுடைய இலக்கை நோக்கி நான் தொடர்கிறேன். எனக்கு ஒரு நிச்சயம் உண்டு. அவர் சொல்றார், பவுலாக சொல்றார், எனக்கு ஒரு நிச்சயம் உண்டு. நான் அந்த நல்ல வேலை செய்தேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். எனக்கு என்ன இருக்குது? நீதி எனக்கு மட்டுமல்ல, அவருடைய பிரசன்னமாவதை விரும்புகிற அத்தனை பேருக்கும் அவர் ஒரு பரிசு வச்சிருக்கிறார். நீங்க ஓடுற ஓட்டத்துல நீங்க தனிமை இல்லை, நீங்க ஓடுற ஓட்டம் வீணாவும் இல்லை. அந்த ஓட்டத்துக்கு ஒரு முடிவு உண்டு, ஒரு பரிசு உண்டு, ஒரு நித்திய ஜீவ வாழ்வு ஆண்டவர் தந்திருக்கிறார், வைத்திருக்கிறார். நம்ம எல்லாருக்கும் ஒரு அந்த நம்பிக்கையை ஆண்டவர் தருகிறார். நம்ம இப்ப என்ன செய்யணும்? ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன்? இந்த உலக வாழ்வுல எனக்கு அந்த வாழ்க்கையில நான் என்ன செய்ய வேண்டும்? என்னுடைய பொறுப்பு என்ன? நான் என்ன திட்டம்? அந்த திட்டத்தை கண்டுகொள்வதற்கு முதல்ல சேர வேண்டியது ஆண்டவருடைய ஐக்கியம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான். பழையவைகள் ஒழித்து போயின, எல்லாம் புதிதாக்குகிற ஆண்டவர், புதுமையின் ஆண்டவர் இன்னைக்கு நம்மை புதிதாக்குகிறார். பட்டத்தில் வளர வேண்டும், சட்டத்தில் வளர வேண்டும், அவருடைய திட்டத்தில் வளர வேண்டும். கடைசி வசனத்தை வாசித்து முடிப்போம். யோவான் 15:7 நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவும் அது உங்களுக்கு செய்யப்படும். ஆண்டவரே, என்ன கேட்கிறோம்? கண்கள் மூலமா என்ன வேண்டும்? உங்களுக்கு என்ன வேண்டும்? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவருடைய சமூகத்தில் இவ்வளவு நாள் எவ்வளவோ கேட்டோம். இன்றைக்கு ஒரு மனதாக, முழு மனதாக ஆண்டவர்கிட்ட கேட்போமா? ஆண்டவரே, என் குடும்பத்தை இத்தனை நாட்கள் இந்த காரியம், என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இந்த காரியம், என்னுடைய தனிப்பட்ட விதத்தில் இந்த காரியம், என்னுடைய பொருளாதார தேவை, ஆண்டவரே, நான் பெறப்பட வேண்டும், நான் வெற்றி பெற வேண்டும், நான் உங்கள் ஜெயம் பெற வேண்டும், நான் அநேகரை உயிர்ப்பிக்க வேண்டும், உயர்த்த வேண்டும். ஆண்டவரே, என்னை ஆசீர்வதியும். யாபேஸ் கேட்டார், ஆண்டவரே, என் கையை பெரிதாக, தீங்கு என்னை துக்கப்படுத்தக்கூடாது. யாபேஸ் ஜெபம் போல இன்னைக்கு ஒரு ஜெபத்தை எடுப்போம். ஆண்டவருடைய சமூகத்தில் உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் நம்பிக்கை வீண் போகாது. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. எந்த நிலையில் இருந்தாலும் உனக்கு யாரும் துணை இல்லை இருந்தாலும் துணையாளர் கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், உனக்கு துணை செய்கிறார். அவர் உன்னோடு இருக்கிறவர். நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, கலங்காதே, நான் உன் தேவன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன், நான் உன்னை தாங்குவேன். தாய் மறந்தார், தந்தை மறந்தார், மறவாத ஆண்டவர், உன்னை நேசிக்கும் ஆண்டவர். அவருக்கான உன்னுடைய திட்டம் என்ன? அவர் தந்த திட்டம் என்ன? இதை செய்ய அர்ப்பணிப்போமா? பரிசுத்த பிதாவே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு இடைப்பட்டபடியாக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுக்கான திட்டத்தை கண்டுகொள்வதற்கு எங்களுக்கு என்னுடைய மனக்கண்களை திறந்தபடியாக நன்றி செலுத்துகின்றோம்.
இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தனித்தனியாக பேர் பேராக ஆண்டவர் கண்ணோக்கி பார்ப்பீராக, ஆண்டவர் கரம் பிடிப்பீராக, ஆண்டவர் வழி நடத்துவீராக. இவர்களுக்கான உங்களுடைய திட்டத்தை இவர்கள் மீது வைத்து அதை வெற்றியுள்ளதாக சிறப்பாக தன்னுடைய வாழ்வு முழுவதும் செய்து முடிக்கத்தக்கதாக இவர்களுக்கு பலன் தருவீராக. இந்த நேரத்திலும் எல்லா காலத்திலும் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலம் உண்டு என்று சொல்லி உங்களை எப்பொழுதும் செய்ய கம்பீரமாக மன மகிழ்ச்சியோடு பணிகள் செய்ய ஆண்டவர் அருள் புரிவீராக. இந்த கிருபையின் பிரசன்னத்துக்குள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவருடைய தயவுள்ள கரம் இருக்கிற எல்லாரோடும் இருப்பதாக போதற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தந்திருக்கிற பொறுப்புகளுக்காக, தரிசனங்களுக்காக, திருச்சபை ஊழியர்களுக்காக ஆண்டவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாவற்றிலும் ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை மையப்படுத்தி இன்னும் பெரிய காரியங்களை செய்து மகிழ ஆண்டவர் கிருபைதாங்க. எல்லாரும் இசைந்த ஆத்துமாக்களாக ஒன்றை சிந்தித்து நாம மகிமைக்காக எல்லாரும் இணைந்து நாம மகிமைக்காக இந்த சபை மூலமாக பெரிய காரியங்களை செய்து மகிழ ஆண்டவர் அருள் புரிவீராக. ஆண்டவர் தூய பிரசன்னத்துக்குள்ளே அர்ப்பணிக்கிறோம். இந்த தூய ஆவியானவர் உங்களை சரியான பாதைகளை, சத்தியத்தின் பாதைகளை நித்தமும் நடத்துவாராக. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.